இவ்வளோ நாள் இந்த முருக பக்தர் மாநாடு, நீங்கள் சொன்ன முருக பக்தர் மாநாடு நார்த் பீட்டாகவே இருந்தது. அதிலிருந்து மாறி இப்பொழுதுதான் சவுத் பீட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முருகனை வழிபடுவர்கள் கௌமாரம் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்வதிலிருந்து உங்களுக்கு தெரியுமா? கொடுமைன்னா அதுதான். இப்போ நீங்களே என்ன கேட்குறீங்க? யாழிடின்னு நான் அதுக்கு காட்டுறேன். குர்ஆனுக்கு எதிராக பேசுகிற அத்தனை பேர் கொல்றன்ற கும்பல் தான் ISIS. அந்த இடத்துல அவங்க இருக்காது. அவங்க கும்பிடுறாங்க. யாரை கும்பிட்றாங்க? முருகனை கும்பிட்றாங்க. முழுக்க முருகனை கும்பிட்றாங்க. மகாகந்த சஷ்டி விழா கொண்டாடுறாங்க. அந்த முருகனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு திருப்பரங்குன்றத்துல. என்ன ஆபத்து வந்ததுன்னு சொல்லு. எங்க கண்ணப்பர் கறி வெட்டினார் சார். அந்த ஊர்ல கசாப் கடை இல்லையா? நீ இறைவனை அடையணும்னு நினைக்கிறது தான் முக்கியமே தவிர நீ எப்படி ஒன்றா இருந்துட்டு போடு. ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஆமக்கறி கூட சாப்பிட்டாரான்னு வச்சுக்க. கடவுள் சொன்னீங்கன்னா அவருக்கு பசி இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் கடவுள் அல்ல. வடநாட்டுல கார்த்திகேயன், ஆந்திராவுல சுப்பிரமணியன். தமிழர்கள் யாரும் இந்த மாதிரி ஆபாச கதையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ் கந்த புராணம் அதை ஏற்றுக்கொள்ளுதல்னு எத்தனை பேர் தெரியும்? 7 பொண்ணை பார்த்த உடனே நான் சொல்றதுக்கே கூச்சமாரு. அவனுக்கு விந்துலாம் கழிஞ்சு போச்சு. இது வருது சார். அதில் எவ்வளோ ஆபாசம். அதை இப்போ என்ன பண்ணாங்கன்னா அதை பிடிச்சி பழைய அறிவு தெரிந்த சான்றோர்கள் சொன்னாங்க, முருகனுக்கு அரன்னு தான் சொல்லுவாங்க தவிர ரோகராசன் நம்ம அரன்னு சொல்லி தெளிவாக இருக்குது. ஹரஹரன்னு இவன் கரகரன்னு பேசுவான். அழுக்கு இருக்கக்கூடாது. அவனை அழுக்குன்னா அவன் கடவுள் இல்லை, நானும் அவனு ஒன்று. அவனை கூப்பிட்டு வாப்பா, நீ இந்த பாத்ரூமில் குளிச்சிக்கோ, நான் அந்த பாத்ரூமில் குளிச்சிக்கிறேன்னு சொல்லலாம். கருப்பாகவும் வருவான், இவனாக வருவான். அவனுக்கு பூநூல் போட்டுறான். அவனாக பூநூல் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு பூநூல்? நூல் பருத்தி இந்த குடுமி மயிர் அவ்வளோதானடா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப யாருக்கு வெற்றியாக இருக்குன்னா இவங்க வெற்றியை திமுகவுக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருவும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஆறுருவம் உள்வார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் தோன்றுகின்ற அருளும் தோன்றும். எந்த உருவம் நினைக்கிறோம் அந்த உருவத்தை வரலன்னா நீ கடவுள் இல்லைன்றான். குறித்ததொன்று ஆக மாட்டா குறைவில்லைன்னு ஆகுதுனா எந்த உருவத்தில் கொண்டு வரணும் நீ நினைக்கிறது உன்னால முடியலன்னா நீ என்ன கடவுள்னு கேட்குது எங்க சைவ. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் அவர்கள். வணக்கம். 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 மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி தலைமையில் நடந்தது. அதில் பாஜக தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது அரசியல் இல்லை, ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனாலும் நிறைய அரசியல் அதில் பேசினாங்க. இந்து மக்கள் ஒன்று கூடி தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படின்னு சில தீர்மானங்களும் அதில் நிறைவேற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. முருகரை வைத்து ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. மாநாட்டில் அரோகரா கோஷம், வீரவேல் வெற்றிவேல் அப்படின்ற கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டது. கந்த சஷ்டி கவசமும் அந்த கூட்டம் எல்லாருமே, கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே பாடினாங்க. அறுபடை வீடுகளும் அந்த மேடையில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கேயே அர்ச்சனைகள்லாம் செய்து தீபாராதனை காட்டி பிரசாதங்கள்லாம் வழங்கப்பட்டது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் முருக வழிபாட்டில் ரொம்ப தேர்ந்த ஒருவர், ஆகமங்களை கற்று தேர்ந்தவர். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த முருக பக்தர் மாநாடு என்கின்ற இதை பற்றி இப்பொழுது இந்த காணொளியை நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். சவுத் பீட் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை சொல்லி தொடங்குகிறேன். உண்மையிலேயே இவ்வளோ நாள் இந்த முருக பக்தர் மாநாடு, நீங்கள் சொன்ன முருக பக்தர் மாநாடு நார்த் பீட்டாகவே இருந்தது. அதிலிருந்து மாறி இப்பொழுதுதான் சவுத் பீட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முருக மாநாடு என்பது முன்னும் பின்னுமாக அரசியல் மாநாடு என்றும் ஆன்மீக மாநாடு என்றும் விதவிதமாக பேசப்பட்ட ஒன்று. ஆனால் முன் பேசியது என்பது சில இடங்களிலே யுகங்களினால் இல்லை, இது அரசியல் மாநாடு தான் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது மாநாடு முடிந்து விட்டது. மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மாநாடு ஓய்ந்திருக்கிறது. பொய் என்ற ஒரு மகள், அண்டப்புலகு என்று ஒன்று, ஆகாய புலகு என்ற ஒன்று ஆகிய 2 கால்களிலும் அரசியல் அதிகாரம் என்கின்ற சலங்கையை கட்டிக்கொண்டு ஆடி ஓய்ந்திருக்கிறாள். இந்த நிலையிலே இப்பொழுது நாம் அதை பற்றிய அது ஆய்ந்துரையாக
இன்னும் சொல்லப்போனால் போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையிலே ஒரு ஸ்கெலிட்டல் அனாலிசிஸ் என்பதை நாம் செய்யலாம். அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு நேரடியாகவே தோன்றி சில நாட்கள் ஆகின்றன. நான் இதையே முழுமையாக ஒரு நூலாகவே செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீர்கள். அதனால தான் நான் வந்து இந்த விழா நடப்பதற்கு முன் வேண்டாங்க, உங்களை எனக்கு தெரியும், என்னை உங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் இதை வந்து விரிவாக இந்த விழா முடிந்த பிறகு நம்ம பேசினா இன்னும் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டேன். அதற்கிணங்க நீங்களும் அந்த வேண்டுகோளை ஏற்று வந்திருக்கிறீர்கள். இதில் மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லுவோமானால், எனக்கு இந்த பரபரப்பெல்லாம் பார்த்து கடைசியில் அது முடிந்த விதத்தை பார்த்தபோது ஒரு பழைய நகைச்சுவை துணுக்கு எனக்கு நினைவுக்கு வருது. நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது, மிக ஏழை பீரியட், கல்லூரி மாணவனாக இருந்தபோது ஏதோ ஒரு வார இதழில் ஏதோ ஒரு காலத்தில் வந்தது எனக்கு நினைவிலே நிழலாடுகிறது. அந்த நகைச்சுவை துணுக்குகள் எப்படி வரும்னா, இதே மாதிரி மிகப்பெரிய கூட்டம், ஊறப்பட்ட கூட்டமாக இருக்குது, பிரம்மாண்டமாக கூடியிருக்கு. திடீர்னு அந்த மெயின் தரோஃபேர், அந்த நகரத்தினுடைய முக்கியமான முதன்மை வழியில் ஒரே கூட்டமாக இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எந்த பக்கமும் வண்டிகளும் வாகனங்களும் செல்ல முடியாதபடி ஒரு அதாவது போக்குவரத்து ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் அதை உள்ளே பார்த்துட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது, என்னென்ன பார்த்தோன்னு உள்ளே நுழைஞ்சா உள்ளே போக முடியல அவனால். கூட்டம்லாம் அப்படியே போட்டு அவனை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்துக்கிறது. அவன் பார்த்தான், இதுக்கு ஏதாவது ஒரு உத்தி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, அங்கே உள்ளே செத்தது எங்கள் மாமா தான் அப்படின்னு ஒரு கத்திட்டான். உடனே என்ன பண்ணாலும் எல்லோரும் அவனுக்கு வழி விட்டோன்னா குடுக்குன்னு ஓடி போய் அது கிட்ட போய் நின்று பார்த்தா, அங்கே வந்து ஒரு லாரி கவுந்து கிடக்குது. அந்த சக்கரத்தில் ஒரு பன்னிக்குட்டி செத்துருக்கு. பன்னிக்குட்டி செத்துருக்கு, இவன் என் மாமான்னு சொல்லிட்டு உள்ள போகிறான். அப்படியே திகைச்சி போய் நிற்கிறானே. அது எப்படி அவனுடைய அந்த கிளைமேக்ஸ், ஆன்டி கிளைமேக்ஸ் ஆனதோ அதுபோல தான் இந்த மாநாடு நடந்திருக்கிறது. மிக பரபரப்பு, பிரம்மாண்டம் எல்லாம் இருந்தது. கடைசியில் உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தோன்னா, அங்கே அந்த போலி பக்தி, முருக பக்தி அந்த அந்த ஒன்று விழுந்து புரண்டு குற்றுயிரும் கொலையுருமாக இருப்பதை தான் பார்க்கிறோம். இதுதான் அங்கே நடந்தது. ஆகவே இந்த ஒன்றை நாம் இப்போது உள்ளது உள்ளபடி நாம் அலச வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆட்பட்டவன் அல்லன், சார்ந்தவன் அல்லன். ஆகவே என்னுடைய பார்வையை வந்து நான் நடுநிலையாகத்தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படித்தான் நான் செய்வது எனது மரபும் வழக்கமும். எத்தனையோ விதங்களில் ஆன்மீகம் என்பதற்கு சற்றும் பொருத்தம் இல்லாத அளவில் அரசியல் அப்படியே கொட்டி குவித்து கொண்டிருந்தார்கள். அதுவும் ஒரு முடைநாற்றமான அரசியல் என்பது உடனே முழுதுமாக வெறுக்கத்தக்கது என்று சொல்வதற்கு முடியாது. கட்சி அரசியல் வெறுக்கப்படுகிறது. ஆனால் அரசியல் இல்லாமல் ஒரு நாடு இல்லை, ஒரு வாழ்க்கை இல்லை ஒரு மனிதனுக்கு. ஆகவே நம்ம அதுக்காக அரசியல் என்பதை நாம் முழுமையாக வெறுக்கவில்லை. ஆனால் அதற்காக ஒரு முடைநாற்றமான அரசியலை, ஒரு கட்சி அரசியலை நாம் வந்து தூக்கி பிடிக்க வேண்டும் அல்லது ஒரு சார்பாக பேச வேண்டும் என்பது அறிவுடைமையாகாது. இந்துக்களை ஒன்று திரட்டுவதற்கு இந்த மாநாடு பயன்படும் சொன்னாங்க. இதை பற்றி நான் நிறைய எடுத்து சொல்லுகிறேன். முதல்ல இது நடத்தியது இந்து முன்னணி. அவர்கள் அதற்கு ஏற்ப இந்துக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு நியாயம் இருப்பது போல தோன்றுகிறது. ஆங்கிலத்திலே ஒரு சொல் உண்டு, வெரி சிமிலிட்யூட் என்று ஆங்கிலத்திலே ஒரு சொல் உண்டு. அப்படின்னா கேட்கும்போது இது உண்மையாகத்தான் இருக்குமோ என்று இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அது பொய்யாக இருக்கும் அல்லது வேறாக இருக்கும் என்று அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வெரி சிமிலிட்யூட் என்று சொல்வார்கள். எங்களை போன்ற இந்த
லாஜிக் என்பதையும் மற்ற மிக முக்கியமான ஆய்வுகளையும் செய்கிறவர்களெல்லாம் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகிப்போம். ஆகவே இந்த வெரி சிமிலிட்யூட் என்பது போல இந்து முன்னணி இந்துக்களை ஒன்று திரட்டுகிறது என்பது சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று தோணும். ஆனால் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்துக்களை ஒன்று திரட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, யார் இந்துக்கள் என்று கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யார் இந்துக்கள்? எனக்கு நீங்க சொல்லுங்க, யார் இந்துக்கள் சொல்லுங்க. ஒரு வாழ்வியலை பின்பற்றுறவங்க. சரியாக சொன்னீங்க. அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்வியல். 3 தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. உச்ச நீதிமன்றத்திலே 3 தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. இந்து இஸ் நாட் எ ரிலீஜியன் பட் இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ அந்த வே ஆஃப் லைஃப் இஸ் கால்டு இந்துத்துவான்றான். அதெல்லாம் இல்லை, இப்போ நான் சொல்றது அத்தனையும் தீர்ப்பில் வந்தது. அந்த வாழ்வியலுக்கு ஒரு ஆபத்து வருது. வாழ்வியல் என்பது வரட்டும், நீங்கள் இந்து என்பது மதம் என்று சொல்லி தானே நீங்கள் வரீங்க. நீங்கள் வாழ்வியல் நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது. அந்த வாழ்வியல் என்ன? அப்போ தனியாக இவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன வாழ்வியல், முஸ்லீம்களுக்கு என்ன வாழ்வியல், இவங்களுக்கு என்ன, கிறிஸ்தவர்களுக்கு என்ன வாழ்வியல், இன்னும் இது போன்ற எத்தனையோ மதங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்ன வாழ்வியல்? இப்போ இந்து மதத்தில் பல்வேறு தெய்வங்கள் இருக்கு, பல்வேறு கலாச்சாரம், அதை தான் நான் கேட்குறேன். பல்வேறு ஜாதிகள் இருக்கு. முதல்ல இந்து என்பது மதமானு சொல்றீங்க. இட் இஸ் நாட் எ ரிலீஜன். சுப்ரீம் கோர்ட் 3 தடவை சொல்லிட்ட பிறகு இன்னும் மறுபடியும் அதை மதம் என்று சொல்லுவது ஒரு மிகப்பெரிய பிழையான ஒரு இதுன்னு வச்சு பயன்பாடு. அந்த மதம் அப்படி ஒரு மதமே இல்லை. இப்போ நீங்களே சொன்னீங்க அதில் இது இருக்கா அது இருக்கா, எல்லாமே இருந்தால் அது எப்படி ஒரு மதமாக இருக்க முடியும்? இல்லை, புரியாது. அடிப்படையிலே தவிர லாஜிக்லேயே அது அடிபட்டு போகுது. அது யார் இந்துக்கள் என்று சொல்லும்போது உங்களை மாதிரி தான் அன்னைக்கு இதை பற்றி பிரித்து வைக்க போது ஆங்கிலேயர்கள் அந்த அதிகாரம் செய்த ஆளும் வர்க்கத்தில் என்ன பண்ணால் திகைச்சு போனான். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான், எதை போய் நான் சொல்கிறதுன்னு அவனுக்கு புரியல. இதோ இவர் தெளிவாக தெரியுது கிறிஸ்டியன், அது சொல்லிட்டு போவாங்க. இதோ இவர் முஸ்லீம், அதை பற்றி சொல்லிட்டு போயிடுவான். இவங்கெல்லாம் யார் எவனா தெரியாது வந்து. அதனால் என்ன பண்ணான்னா எட்ஸெட்ரான்னு போட்டு விட்டான். அவ்வளோதான். என்ன யார் யாரெல்லாம் எப்படி இப்படியா நீங்கள் இந்துக்கள் என்பவர்களை அடையாளப்படுத்தியதே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும். யார் யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் அல்லவோ முஸ்லீம்கள் அல்லவோ அவர்களெல்லாம் இந்துக்கள்னா இது என்ன? அது எத்தனை பேர் இருக்கா? நீங்களே சொல்லி பல்வேறு பட்ட பண்பாடுகள் கலாச்சாரங்கள் அது இதெல்லாம் சொல்கிறீங்க. இவங்கெல்லாம் என்ன மொத்தமாக சேர்த்திங்கன்னா இவன்லாம் ஒன்றா கூடுவானா? முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள எல்லாம் ஒன்றா கூடுவாங்க இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த மதத்தில் இவன் இருக்கார் அவன் இருக்கான்னு சொல்லும்போது பௌத்தம் அதில் சேருது, பார்சி அதில் சேருது, இது ஜைனம் அதில் சேருது, சீக்கியம் அதில் சேருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்தது கூட கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு ஒன்றுபட்ட இந்து மதம் எங்கே யாரை சேர்க்க போறீங்க? அவனே சேர்த்து போறியப்போ நீங்கள் உங்கள் சொல்கிறது வார்த்தை இந்துக்களே ஒன்று சேரலாம், அவங்களாம் ஒன்றா சேர்க்க போறியா? அதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் இது இவங்க அப்படி போட்டது என்ன பண்ண மக்கள் தொகையை பிரிக்கும் பொழுது சொன்னதே தவிர அது மதமாக ஆக முடியாது. அது மதமாக ஆக முடியாது. என்ன காரணம்னா இந்த மாதிரி மதங்கள் உங்களுடைய மதமும் ஒன்று என்னுடைய மதமும் ஒன்று, இதோ வழக்காரன் சொல்லிட்டான், ஆகவே நாம் உட்காந்து இப்போ உடனே ஒன்றா சேர்ந்து நாம் டிக்ளேர் பண்ணுவோன்ட்டு ஒரு மதத்தை டிக்ளேர் பண்ணாங்களே. இப்போ அது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் இப்படி சேர்த்து வச்சாங்கன்னே தவிர அது ஒரு மதமாகவே ஆகவில்லை. அதனால தானே இது கூட சுப்ரீம் கோர்ட்டு கூட இந்துயிசம் இஸ் நாட் எ ரிலிஜன்றான். இட் கான் பி. ஆனாலும் பாருங்க அது என்ன ஒரு கொடுமைன்னா அதுதான். இப்போ நீங்களே என்ன கேட்குறீங்க, இந்த இந்து மதம் தானே அப்படி இந்துக்கள் ஒன்றாகணும் தெரியல, நீங்களும் கேட்குறீங்க. இப்படியே மூளைச்சலவை பண்ணி வச்சுருக்காங்க. இந்து என்ற சொல்லே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்து கடவுள் இது இந்து மத தலைவர் என்று சொல்ல பலராலும் போற்றப்படுகிற இவரே ஒத்துக்கலையே. அது காஞ்சிபுரம் மடாதிபதியாக இருந்தார் இல்லை, மகா பெரியவா இருந்தார் இல்லை, அவரே என்ன இந்து என்று நம்மளையெல்லாம் வெள்ளைக்காரன் சொன்னானோ நம்ம பழைச்சோமோன்ற தெய்வத்தின் குரலில் வருது. அப்போ இது மாதிரி ஒரு மதமே இல்லை. அது 200 வருஷத்துக்கு முன்னால் தோன்றியதாக கூட இல்லை. இன்னும் இது வரைக்கும் யாரும் சேர்ந்து ஒன்றும் சொல்லலை. சட்டமும் சொல்லிட்டு அப்படி ஒரு மதம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் யாரை ஒன்றுபடுத்த போகிறீங்க? அடிப்படையே தகர்ந்து போகுது. யாரை ஒன்றுபடுத்த போகிறீங்க? நீங்கள் சொல்லுகிற இதில் உங்களால் அவ்வளோ விட
இவங்களே இவங்களுக்குள்ளே பேசிக்கிற இந்து மதம் அப்படின்னு இவங்களே தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு 6 மதங்கள் ஒன்றா சேர்த்துட்டு நாங்கள் எல்லாம் இந்து மதம் சொல்லிக்கிறோம். சைவம், வைணவம், அதுக்கப்புறம் சாக்தம், கானாபத்தியம், அதுக்கப்புறம் கௌமாரம், அப்புறம் இந்த சௌரம், இப்படிலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து எவனுக்காவது எவனையாவது தெரியுமா? எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்கெல்லாம் இந்து மதம்னு சொன்னால் எல்லாம் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு தெரியுமா? சௌரம்னா எத்தனை பேருக்கு தெரியுங்க? சவரம் ஒன்றா தெரியுமா? யாருக்கு சவரம்லாம் தெரியாது. சவரம் என்பது சூரியனை கும்பிடுவது. சூரியன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அது கும்பிடுறது. கௌமாரம் என்பது அந்த முருகனை வழிபடுவர்கள் கௌமாரம் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்வதில் என்பது உங்களுக்கு தெரியுமா? பாம்பன் சுவாமிகள் இதுக்குன்னு தனியாக உரை எழுதுகிறார். கௌமாரம் என்ற சொல் முருகனை குறிக்காது என்று எடுத்து அவர் சொல்லுகிறார். அப்போ அதே மாதிரி சைவனும் வைணவனும் ஒன்றா சேர்ந்துக்கிறானா? இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னைக்கு இந்து மதம் நாங்கள்லாம் இந்துக்கள் என்னைக்கு டிக்ளேர் பண்ணா சொல்லுங்கள்? ஒருத்தரும் சேர்ந்து யாரை ஒன்றுபடுத்த போகிற? இல்லை, இப்போ வடநாட்டில் ராமர் கடவுளாக முன்னிறுத்துறாங்க, மேற்கு வங்கத்தில் துர்கை, மகாராஷ்டிராவில் விநாயகர், கேரளாவில் ஐயப்பன் இருக்காரு. இங்கே அதே மாதிரி முருகர் வழிபடுறவங்க இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்தந்த இடத்துல அங்கங்கே அவங்களுடைய முன்னோர் எப்படி அவங்களை வழி நடத்தினார்களோ அதற்கேற்ப அந்தந்த வழிபாட்டு கொள்கையை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றதுக்கும் அவங்க வெவ்வேறு பேர் வைத்திருக்கிறார்கள். நீ நினைப்பது போல அது இந்துன்றது இன்னும் அவ்வளோக்கு என்னங்க நீங்கள் சொல்லுகிற இதெல்லாம் அதிகமாக எடுத்து பேசுகிற இந்து என்பதை எடுத்து பிடித்து பேசுகிற அத்தனை பேரும் யாராக இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்த பிராமணர்களாக இருக்கிறார்கள், ஆரியர்களாக இருக்கிறார்கள். அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சொன்னால் இந்த வடமொழி வேதமான இருக்கு, யஜுர் வேதம், சாமா, அதர்வணத்தை தான் ஏற்றுக்கிறாங்க. 4 இல்லை, மொத்தம் 3 தான் என்பதே ஏற்கனவே இன்னொரு ஆய்வு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 3 பேராவது ஒன்றா சேர்ந்து இருக்கான்னா பார்க்கணும். இந்த 3 வேதங்களிலே எந்த ஒரு இடத்திலே, இன்னும் சொல்ல போனால் அதர்வணத்தையும் சேர்த்துக்கிட்டு பார்த்துருக்கேன், எந்த ஒரு இடத்துலையும் இந்து என்ற ஒரு மதம் என்பதாக வரவே இல்லையே. நான் அந்த 4 வேதங்களில் முழுமையாக படித்தவன், 3 மொழிகளில் படித்தவன். அது ஒரு இடத்துல வரலையே. இந்துன்றது அதில் வரல. இல்லை நம்ம சைவ இலக்கியங்கள் எங்கேயாவது இந்து வந்தது இல்லை, வைணவ இலக்கியம் எங்கேயாவது இந்துன்னு வந்துருக்கு வரல. எந்த இடத்துல இந்து என்பது தமிழ் சொல்லாக வரும்போது அதுக்கு என்ன பொருள்னா சந்திரன் பொருள், நிலவுன்னு பொருள், அவ்வளோதானே தவிர அது ஒரு மதத்தை குறித்து பொலிட்டிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு இந்துன்ற அரசியல் தேவைப்படுது. பொலிட்டிக்கலாக நீங்கள் முதல்ல நீங்கள்லாம் ஒன்று நீங்கள் மதம் தானே சொல்லி வரீங்க. அந்த மதத்தை நிறைவேற்ற பிறகு தானே பொலிட்டிக்கலாக நீங்கள் சேர்க்க முடியும். நீங்கள் சும்மா சொல்லிட்டு ஏன் இது இவ்வளோ நாளாக வந்தாலும் கலவரமாகவே இருக்குது காரணம்னா, நீங்கள் ஒரு மதம் என்று இது சொன்னாலும் அந்த மதத்தின் கூறுடையவர்களாக சொல்லப்படுவர்கள் யாரும் தங்களை தாங்கள் சேர்ந்து ஒன்றாக எண்ணியதே இல்லையே. கந்தசஷ்டி கவசம் பாடும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடுறாங்களே. எல்லாருன்னா இவர் வந்து பாடினாரா, சீக்கியர் வந்து பாடினாரா, இல்லை இவர் வந்து பார்சிகள் வந்து பாடினாங்களா? நீங்கள் சொல்லலை என்ன சட்டத்தில் இருந்து அவங்களாம் வந்து பாடினாங்க இல்லையே. இந்த ஊரில் இருக்கவன் உட்காந்து பாடுறான். முருகனை பற்றி ஏற்கனவே இது பண்ணுறோம். கும்பலாக உட்காந்து பார்த்தா எல்லாரும் நல்லது. கும்பல் வேறு, எல்லாரும் என்பது வேறு. எல்லாரும் என்பது இவங்களே சொல்லுவேன் ஒன்று திரட்டுங்கள்றான். என்ன காரணம்? அவனே பிரிஞ்சுன்றது அவனுக்கே தெரியுது சார். அதனால தான் ஒன்று திரட்டும். இல்லை, இன்னொன்று முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது. அந்த முருகனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு திருப்பரங்குன்றத்தில். என்ன ஆபத்து வந்ததுன்னு சொல்லு சார். நான் ஒரு முருக பக்தன். நீங்கள் முதல்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அந்த முருக பக்தனாகிய எனக்கு முருகனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் எவ்வளோ துடிக்குது இல்லை? இந்த மாதிரி எல்லா முருக பக்தர்களும் துடிக்குமே. என்ன ஆபத்துன்னு கொஞ்சம் சொல்ல. இன்னும் மோடி தப்பாக மோடினா அந்த மோடின்னு வச்சுக்காது. மோடி மஸ்தான் என்ன கடைசி வரைக்கும் பாம்பையும் கீரையும் காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆபத்துன்றீங்க. என்ன ஆபத்து சொல்லு. இல்லை, திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு பேரை மாற்றி சொல்கிறாங்க. ஆபத்து நீ சொல்லுகிறாயே தவிர அது ஒன்றும் ஆபத்தே இல்லையே. நீ தான் சொல்கிற ஆபத்துன்ற. உனக்கு அந்த மாதிரி நீ கொஞ்சம் திருப்பரங்குன்றத்துக்கு போனால் கூட நீ என்ன பண்ணுற, கோயிலுக்கு போகாமல் மலை தான் போகிற நீ இல்லை? இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா மலைக்கு மேலே போய் அவங்ககிட்ட சண்டை போட தான் போகிறே தவிர கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணுன்னு ஒரு எண்ணமே இல்லையே. அப்படி மொத்தமாக நீ கோயிலுக்குள்ளே போனால் உன் கொடியை எடுத்துன்னு உள்ளே போகிற. அங்கே பார்த்தோமில்ல, உன் கொடியை எடுத்து உள்ளே போகிறதுனா அவன் சேவல் கொடியை விட்டுட்டு உன் கொடியை எடுத்து வச்சுப்பானே முருகன்.
திருப்பரங்குன்றம் இவங்க கொடி எடுத்து உள்ளே போகிற அங்கே உட்காந்து வந்து என்ன பேசுகிறாங்கன்னா அவன் வந்து ஜெய் ஸ்ரீராம் முருகனை கூட பேர் சொல்லி அழைக்கவே உனக்கு அது கூட தெரியலையே. நீ வந்து அப்போ என்ன பண்ண மலையில் அதை காட்டி சண்டைக்குன்னு போய் நிற்கிற. அவ்வளோதான், தவிர ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கள பரிபாடலில் வருது சார், குன்றத்தையே எல்லா மக்களும் வந்து வழிபட்டார்கள் அந்த காலத்தில் இருந்தபோது. அது கிமு 2ஆம் நூற்றாண்டு. அந்த 8வது பாடலில் நல்லந்தோனார் ஆசிரியர் பாடுறார். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த குன்றம் என்பது நீங்கள் நினைப்பது போல் அதாவது தனி குன்றம் யாருக்கு சொந்தம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. குன்றம் என்பது அத்தனை பேரும் குமரனாகவே வணங்கினார்கள்னார். வணங்கியிருக்காங்க, பாட்டு முழுக்க அதில் வருது. அந்த காலத்தில் இருந்த 2ஆம் நூற்றாண்டு தமிழன், கிமு 2ஆம் நூற்றாண்டு தமிழ் அதை இது மலையாகவே இங்கே எப்படி திருவண்ணாமலையை பார்க்கும்போது சிவபெருமனாக மலையே மகாதேவன் சொல்லிட்டு இங்கே வணங்குறானோ, அதே மாதிரி அங்கே இருக்க வந்து என்ன பண்ணுன்னா முருகனே அந்த பரங்குன்று என்று வணங்குகிறார்கள் என்று 8வது பாட்டு சொல்லுது. இப்போ அதுவே முருகனாக வணங்குகிற இந்த இடத்துல வந்தபோது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, அதிகாரங்கள் மாறுதுன்னா, காட்சி மாறுது, கோலம் மாறுது. என்ன வந்து உன்னால் ஒன்றும் தடுக்க முடியல. திடீர்னு மாளிகாவர் உள்ளே வந்தான், உன்னால் என்ன பண்ண முடியுது? இன்றைக்கி இருக்கவங்களாம் அன்றைக்கி சண்டையாக போட்டீங்க நீங்கள் அவங்ககிட்ட. அது யாரை அது நிகழுது. உன்னை கேட்டுன்னு எதுவுமே நிகழுது இல்லை இல்லையா? மாலிகாபூர் வந்தான், அவன் உள்ளே வந்து உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்கள்லாம் வாரிசுகளை கொண்டு வந்து நிறச்சிட்டு போயிட்டான். அவனே தான் பெரிய ஆள் ஆயிரம். நீ வடக்க அனுப்பிச்சி வச்சது அவுரங்கசீப்பு. அவனே நினச்சான், நீ வடக்க நீ ராஜா பார்த்துக்கோ, நான் இங்கே தெற்க வந்து புடிச்சிட்டேன், நான் இனிமேல் தெற்க ராஜான்னு அவன் டிக்ளேர் பண்ணான். உடனே அவுரங்கசீப் அவனை கூப்பிட்டு முடிச்சிட்டான் அவன் வேலையை. அப்போ அவனுடைய வாரிசுகள் வர்றாங்க, இபின் பத்தூதா அவன் இவன் வரிசை வர்றாங்க. நான் தனி இது இருக்கு. அதை வேற சொல்கிறேன் பேசும்போது 60 ஆண்டுகளாக மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மூடி அப்படிலாம் ஒன்று தப்பு. அது 60 ஆண்டுல அதிகபட்சம் போச்சுன்னா அவங்க வந்து ஒரு 26 இன்னும் ஆண்டுகள் தான் இருந்திருக்காங்க. அது பார்க்கலாம். அதில் ஒரு மன்னன் வந்து அந்த வாரிசுகள் வந்த ஒரு மன்னன் சிக்கந்தர் என்கின்ற ஒரு மன்னன் இருக்கான். அவன் வந்து அந்த குன்றத்துக்கு வருகிறான். அவன் குன்றத்துக்கு அங்கே வருவதை அங்கே இருக்கிற கோயிலார்களை வந்து தடுத்து, ஏன்னா முஸ்லீம் நீ போய் அங்கே வரேன்னா கேட்க முடியும், ராஜா ஒன்றும் கேட்க முடியாது. அவன் மட்டும் வந்துடுறான். இல்லை அவன் ராஜாவாச்சுன்னா நிறுத்துங்கன்னு சொன்னானா பூஜையை, அது பாட்டு நடந்துகிட்ருக்கு இல்லையா? அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் நீ தான் உருவாக்கிட்டு இருக்க. அவன் அங்கே போய் தங்கிட்டான் சார் ஒரு அவனுடைய ஆட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு குன்றில் அவன் போய் தங்கிக்கிறான். இப்போ எத்தனை வெள்ளைக்காரெல்லாம் போய் ஊட்டியில் போய் உட்காந்துதான் இல்லையா? அது மாதிரி போய் அவன் தங்குறான். அது அவனுடைய கடைசி காலம். அப்படி தான் அந்த கேஸே சொல்லுது. பிரைவி கவுன்சிலில் வந்த கேஸு அதில் சொல்லப்படுது. அவன் வந்து அப்போ கடைசி காலம், அவன் வந்து இதுக்கு மேலே எங்கேயும் என்னால் மூவ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே அவங்க மதுரையில் ஆட்சியெல்லாம் வெவ்வேறு விதமாக போயிட்டு இருந்தது. நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ட்டான், சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் ஒரு நாளும் முருகனை அவமதித்தது கிடையாது. இங்கே கோயிலில் இருக்க ஒரு நாளும் நீயே முஸ்லீம் இங்கே வந்திருக்க எங்கள் கோயில், அது முருகனே குன்றா இருக்கிறான்னு நாங்கள் சொல்கிறோம், இதில் வந்து நீ எப்படி இருக்குன்னு இவனுங்களும் சொல்லலை. எப்பவும் அது நடக்கலை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண, ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா உடனே அது வந்து ஒருத்தர் பாத்தியதேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்னென்னா அவர் சிக்கந்தர் இருந்த இடம் சார் இது அப்படின்னு சொல்கிறான். சிக்கந்தர் ரொம்ப நாளாக இருந்து இங்கே தான் செத்தார் சார் அப்படின்னு இந்த சிக்கந்தர் இடம்னு சொல்லி சொல்கிறான். இது இயல்பு தானே இல்லைங்களா? இங்கே தான் இது காமராஜர் சிலைன்னு இது சாலைன்னு ஒன்று போட்டிருக்கான். உடனே காமராஜர் சொந்தமாக அது பழக்கத்தில் சார். அவங்க ரொம்ப நாள் இருந்தான், மன்றோ இருந்தார் சிலை இருக்கு, உடனே மன்றோ சொந்தமாகுது. அப்படி இல்லை, அது மாதிரி ரொம்ப நாளாக இருந்தான் பழக்கத்தில். அவங்ககிட்ட இருந்தது இவர் தான் சார் இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தியதேன்னு 13 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அவனுக்கு சொந்தம்ன்ற அந்த சட்டம் இல்லைங்களா? அவன் எத்தனை வருஷம் இருந்தானே கரெக்டாக அவங்களுக்கு தெரியாது. இருந்தான் அவனும் அதை வந்து தன்னுடைய சொந்தத்தை பண்ணி நீங்கள்லாம் வெளியே போங்க எந்த இது அப்படின்னு சொல்லலையே. பிரைவி கவுன்சிலுக்கு கேஸ் படித்து பாருங்க. அது இல்லாமல் அது மட்டும் அவனும் அந்த முஸ்லீம்ஸ் அவங்க போய் போட்டபோது அது ஒன்றும் கிளைம் பண்ணலை அவங்க. அதனால் என்ன பண்ண, சரி முஸ்லீம்ஸ் வந்து அவர் மேலே உட்காந்துட்டார் சார், நீங்களோ குன்றம்தான், குன்றமே குமரன் அப்படின்னு பரிபாடலில் வருதுன்னு சொல்கிறீங்க, எப்படி முருகப்பெருமான் முஸ்லீமை போய் ஏற்றுக்கிட்டார் கேட்பீங்களா? ஆமாம் ஆமான்னு வேறு சொல்கிறீங்க. இல்லை இல்லை அது முடிச்சு கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதாவது என்னென்னா, சிரியா இப்போ அந்த ஐஎஸ் எல்லாம் வேலை செய்திருக்காங்க.
பெரிய மோசமான தீவிரவாதிகள்ட்டு உலகம் சொல்கிற அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அவங்க அதிகமாக இருக்கிற பகுதியிலேயே, சிரியான்ற பகுதியிலேயே யாழிடின்னு ஒரு இடம் இருக்குது. யாழிடின்னு ஒரு இடம் இருக்குது. நான் அதுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த யாழிடின்ற இடத்துல இது அங்கே அவங்க அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்ஸு. முஸ்லீம் அல்லாதவர்கள் குர்ஆனுக்கு எதிராக பேசுகிற அத்தனை பேரும் கொல்றன்ற கும்பல் தான் ஐஎஸ்ஐஎஸ். அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க கும்பிடுறாங்க. யாரை கும்பிடுறாங்க? முருகனை கும்பிடுறாங்க. முழுக்க முழுக்க முருகனை கும்பிடுறாங்க. மகாகந்த சஷ்டி விழா கொண்டாடுறாங்க. முருகனுடைய பண்டிகை, கிருத்திகை, அது இது எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. மயிலையும் பாருங்கள், மயில் அங்கே இருக்குது. அவங்க வணங்குற இது இருக்குது, வேல் இருக்குது, மயில் வேல் எல்லாத்தையுமே பழகிறாங்க. இப்படி இருந்துன்னா அந்த இது இந்த இடத்துல முருகன் அங்கே இருக்க மாட்டானா? முஸ்லீம் வீட்டு இருக்க மாட்டானா? அங்கே முஸ்லீம் இருந்தால் இவர் இங்கே எந்த வித பிரச்சனையும் பண்ணாதவர் இந்த சிக்கந்தர் இங்கே இருக்க மாட்டார். அவர் எந்திட்டு போ சார். கடவுள்னா கடவுளுக்கு எல்லாருக்கும் கடவுள் சார். ஒரே கடவுள் தான் இருக்க முடியும். கறி வெட்டுறாங்க சார். மறுபடியும் அதே சொல்றீங்க. எங்க கண்ணப்பர் கறி வெட்டினார் சார். கறி வெட்டுறதுக்கும் அதுக்கு ஊனோடு திண்டல் நன்றனா, ஊனோடு உண்ணல் தீதனா எப்படி சொல்லுவது போல இல்லை என்று சம்பந்தர் பாட்டு பண்ணார். என்ன காரணம்? நீ சாப்பிட்றது உணவு பழக்கத்துக்கு அதுவும் நீ இறைவனை அடையணும்னு நினைக்கிறது தான் முக்கியமே தவிர நீ எப்படி ஒன்றா இருந்துட்டு போடு. உன்னுடைய உணவு அது என்பதில் அதுக்கு நீ பார்க்காதேன்ட்டு சம்பந்தர் பாடிட்டு போயிருக்காரு. அதுக்கு சம்பந்தமே இல்லை. உனக்கு அது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கிக்கலாம் இல்லையா? இல்லை இனிமேல் நம்ம அந்த மாதிரி பண்ணோட கடவுளை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் உயிர்களுக்கு எந்த துன்பமும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா மாறிக்கலாம். எத்தனை முஸ்லீம்கள் சைவர்களாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இதில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க. அது அவர்களுடைய அவங்க விருப்பம். அதை போய் வச்சுட்டு அவன்லாம் அப்படி சாப்பிட்றான் சார். நீ உனக்கு பிடிக்காத அவன் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன? நீ அவன் பாட்டு சாப்பிட்டு போகிறான். உனக்கு தொந்தரவு பண்ணானா? இல்லை, முருகர் இருக்கிற இடம் புனிதமான இடம். ஆமாம், முருகர் இருக்கிற புனிதமான இடம் சார். அதுக்காக என்ன பண்ணனா, நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள். நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது, முருகர் இருக்கிற புனிதமான இடம் ஊர் முழுக்க இருக்குது. அந்த ஊரில் கசாப்பு கடை இல்லையா? இருக்கு. எல்லாரும் அதாவது நீங்கள் இவன் எடுத்துன்னு வந்தான் மலைக்கு கொண்டு போனான்லாம் விட்டுருக்கேன். ஊர்லேயே அங்கே எல்லாம் இருக்குதில்ல. அப்போ முருகன் இருக்க மாட்டோம் புனிதமான தொலை ஏன் விட்டானா? அதை அல்லது வேணான்னு சொன்னேன். அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் சார் கடவுள். முதல்ல நீங்கள் கடவுளை பற்றி தவறாகவே நினச்சிட்டு இருக்கணும். தவறாகவே இது மாதிரி குழந்தை பிராயத்திலிருந்து ஒவ்வொரு இந்த மதம் அந்த மதம் என்று சொல்லி கடவுளை வேறுபடுத்தி கடவுள்னா ஒருத்தனாக தான் இருக்க முடியும். ஒருத்தனை தான் இருக்க முடியும். அவனுக்கு எல்லாரும் பிள்ளைகள் சொன்னால் சாப்பிட்றவனும் பிள்ளைகள், சாப்பிடாதவனும் பிள்ளைகள் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, சாப்பிட்றத பற்றி கவலைப்படாதரா, எல்லாருக்கும் அவர் பிள்ளைகள்ன்ற அதுதான் மனசு மேலோங்கி இருக்கு. ஆனால் இப்போ அந்த முருகர் விஷயத்திலேயே முருகரை வெஜிடேரியனைஸ் பண்ணிட்டாங்க, பிராமினைஸ் பண்ணிட்டாங்க, இல்ல முருகனே நான் வெஜிடேரியன் தான் அப்படின்ற ஒரு வாதங்கள்லாம் இருக்கு. நீங்க அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. முதல்ல நான் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். கடவுள் முருகன் ரொம்ப நாள் உங்கள் பேச்சு பிரகாரம் என்னன்னா, கடவுள் ரொம்ப நாள் முன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு இதுதான் நான் வெஜிடேரியன். முருகப்பெருமான் நான் வெஜிடேரியன். ரொம்ப நாள் முன்னால் ரொம்ப போட்டு வெட்டியிருந்தார். மிலிட்ரி கோயிலாம் ஓட்ட போயிருந்தது, அதெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தார். அவர் அங்கே போய் ஒரு வேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஆமக்கறி கூட சாப்பிட்டாரான்னு வச்சுங்க. கேள்வி என்னென்னா, அதை சாப்பிட்றதுக்கோ இல்லாட்டி இது அரிசி மட்டும்தான் சாதம் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் அது உணவு. உணவு எப்படி சாப்பிடுவான்? எப்போ சாப்பிடுவான்? ஒரு ஆள் பசிச்சா சாப்பிடுவான். அப்போ நீ என்ன சொல்கிறன்னா, கடவுளுக்கு பசிக்குது நீ நினச்சிக்கிற. கடவுளுக்கு நல்லா கவனிங்க சார். கடவுளுக்கு பசிக்குது நீ நினச்சிக்கிற. நீ நினச்சிட்டு என்ன பண்ணனா, அவருடைய பசிக்கு இவர் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு பசியே கிடையாது. என்ன, அவன் துன்பம் உடையவன். பசி என்பது ஒரு துன்பம். அந்த துன்பம் உடையவனாக இருந்தால் அவனை மக்கள் கடவுளாக எண்ணுவதற்கே வழி இல்லை. காரணம்னா, கடவுள் இன்ப வடிவினன் என்பது எல்லா மதமும் சொல்லுது. அவன்கிட்ட போனா எனக்கு இன்பம் கிடைக்கும் தான் போறோம். நம்ம அவனே சொந்த கதை சோக கதை சார்ந்தா உங்ககிட்ட நான் ஏன் வரணும்? அந்த நம்பிக்கையின்படி தானே சார் படையல் வைக்கிறாங்க. படையல் வைக்கிறாங்க சார். அது கூட என்ன சொன்னான், படையல் நான் பிடிச்சதை உனக்கு நீ சாப்பிடுவேன்னு வச்சு குழந்தை மாதிரி நான் காட்டுறேன். அது கூட என்னதான் நீ சாப்பிடுவேன்னு காட்டல,
அவன் சாப்பிட்றது வந்து அவங்க அண்டங்களுக்கெல்லாம் அதிபதி சார். அவங்க போட்டு கட்டுப்படி ஆகுமா உங்களால்? என்ன கதையாக இருக்கு நீங்கள் சும்மா அவங்க வச்சுட்டு கொண்டு போய் அதனால தான் நைவேத்தியத்தோடு ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க நம்ம ஆட்கள்லாம் நைவேத்தியம் காட்டுதல்றான் காட்டணும். ஏன்னா காட்டிட்டு பிடிக்கும் அவனு ஒன்று சாப்பிடுவான் ஒன்று வைக்கிறதில்ல. இவன் அதை காட்டுறதே என்னென்னா இவனுடைய ஆசைக்கு நான் சாப்பிட்ற மாதிரி உனக்கு கொடுக்குறேன்பா. சாப்பிட்டா சைவ சித்தாந்தப்படி அவன் கடவுள் இல்லை. அதுக்குன்னு தான் தனியாக என்ன பண்ணாங்க, இதை அந்த அடிப்படையில் சண்டிகேசன் ஒருத்தர் வச்சார். இவர் சாப்பிட்றதில்ல, இவர் சாப்பிட்றதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவாரு, அவர் தான் சாப்பிடுவார்னு அதையே பிரித்து காட்டினாங்க. அதனால் அவர் உட்காந்து சும்மா உட்காந்து தினம் தின்னுக்கூலியாக உட்காந்து தின்னுட்டுருக்காருன்னு அர்த்தம் இல்லை. என்னென்னா இந்த கான்செப்டுக்காக அதை மாற்றி காட்டினாங்க. அவர் ஒன்றும் சாப்பிட்றது இல்லைப்பா, அவர் சாப்பிட்றதுனா இவன் இவர் தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு உயிரினம் மேல்நிலை அடைந்த ஒரு உயிரினத்தை அங்கே வச்சு அதுக்காக அவர்கிட்ட இவர் சாப்பிடுவார்னு வச்சாங்க. இதெல்லாம் இவ்வளோ அளவுக்கு அந்த பிரின்சிபல்ஸ்லாம் உள்ளே வச்சாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் சும்மா உட்காந்து அவர் இன்னும் தினந்தோறும் போட்டு வெட்டிகிட்டு இருக்க மாதிரி நம்ம நினச்சிட்டு இல்லை. அந்த ஆள் எந்த காலத்து முருகப்பெருமான்னு இல்லை, கடவுள் நினச்சி நீங்கள் யாரை சொல்லுங்க, என்ன பேர் வேணால் சொல்லிங்க, கடவுள் நினச்சி சொன்னீங்கன்னா அவருக்கு பசி இருக்கக்கூடாது. நான் அவர் அவர்கிட்ட நான் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் எனக்கு இன்பத்தை மட்டுமே வழங்குகிறாருன்னா அவர் இன்ப வடிவனாக இருக்கணும். லாஜிக்கலாக வருது இல்லை, இன்ப வடிவனாக இருக்கணும். அப்போ இன்பம் அவனுக்கு எந்த விதமாக துன்பமும் இருக்கணும், பசி என்ற துன்பமும் அவனுக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் கடவுள் அல்ல இல்லையா? இல்லை, ஆனால் இந்த கடவுளை வழிபடுறவங்க சைவம், இந்த கடவுளை வழிபடுறவங்க அசைவம். வழிபடுவோம் தான். கடவுள் சைவம் அசைவம் அவனுக்கு சாப்பாடே அவனுக்கு இல்லைன்னு பஸ் அப்படி எடுத்து அவன் சைவம் அசை நீ பிரிச்சுக்கிற, உனக்குள்ளே பிரிச்சுக்கிற. என்ன சொல்ல, நீ படைச்சிக்கிற, நீ படைச்சிட்டு என்ன பண்ணனா உனக்கு இஷ்டமானது நீ அவர்கிட்ட காட்டிட்டு நீ உட்காந்து நீ தான் வெட்டுறது. பெரிய அளவுக்கு நீ சாப்பிட்ற நீ தான் வெட்டு, அவனுக்கு ஒன்று நீ கொடுக்க போகிறதில்ல. அதான் முதலேருந்து சொன்னான், கொடுக்கறதா இருந்து அவன் சாப்பிட்றதா. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இவர் உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ண, உங்கள் குடும்பத்தில் அவரையும் ஒரு ரேஷன் கார்டு போட்டு சேர்த்துங்க. இல்லை ஒருவேளை என்ன பண்ணுவோம், இவங்கெல்லாம் சேர்ந்து அதிகாரிகள்லாம் சேர்ந்து போய் ரேஷன் கார்டு அதிகாரிகள், ஆதார் கார்டு அதிகாரிலாம் போயிட்டு முருகன் ரேஷன் கார்டு கழுது, நீ என்ன சாப்பிட்றது தெரியல, நீ என்ன நீ இங்கே இந்த ஊருக்காரன் தானே ஆதார் கார்டு எடுனா கேட்டுருக்காங்க. இல்லை, பவன் கல்யாண் சொன்னார், வடநாட்டில் கார்த்திகேயன், ஆந்திராவில் சுப்பிரமணியன், இங்கே ஒரு முருகப்பெருமானா இருக்காரு. நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அந்த ஆள் என்ன சொன்னேன், சொல்கிறதில் நிறைய பிழை இருந்தாலும் ஒரு விதத்தில் எதுவுமே முழு பொய்யாகவும் இருக்காது, முழு உண்மையாகவும் இருக்காது. இப்போ நம்ம உண்மைதான் ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. ட்ரூத் இருக்கும், குவார்டர் ட்ரூத் இருக்கும். குவார்டர்னா வேறு மாதிரி வச்சுக்காதீங்க, ஏன்னா அவனுக்கு அது வேணால் பொருந்தும். இப்போ அந்த இடத்துல சொல்கிறது இவன் தான் அவன் என்று சொல்கிறது கரெக்ட். அதே இன்னும் கொஞ்சம் நீட்டி சொல்லணும், அவன் தான் நபிகள் நாயகம், அவன் தான் இயேசுன்னு கூட சொன்னாலும் தப்பு இல்லை. அதுதான் உண்மையானது. என்ன காரணம்னா அவன் எல்லாருக்கும் தந்தை சார், எல்லாருக்கும் தந்தைன்னா சில பேருக்கு மட்டும் தந்தைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் தான் குடும்பம் நடத்துகிறான்னு அர்த்தம். வர முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. கடவுள்ன்ற கான்செப்ட் அந்த மாதிரி இருக்க முடியாது. கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட் நீ ஒத்துக்கிறது இருந்தால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவர் சொல்லிட்டாரு. ஒருவன் என்னும் ஒருத்தன் தான் இருக்க முடியுன்றான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மணிவாசகர் சொல்கிறார். அப்போ ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஒருத்தர் தான் இருக்கிறவர் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தான் உங்களுடைய வசதி, உங்களுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ சாப்பிட்றீங்க. உங்கள் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குரலே அமையுது. உங்கள் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனை பற்றி நீங்கள் துதி பாடுறீங்க. ஆனால் இங்கே பாடுற துதியை அங்கே பாட முடியல. ஆந்திராவில் பாடுறது இங்கே பாடுறது ஆந்திராவில் பவன் கல்யாண் பாட போகிறாரு. இல்லை, அங்கே வேற பாடு ஏதோ ஒன்று வச்சுருப்பான், எவனோ வச்சுருப்பான். அது கூட முருகனாக கூட இருக்காது, அது அவருக்கு இவராக கூட இருக்கலாம், பெருமாள் வெங்கடாஜலபதியாக இருக்கலாம். நீ சொல்கிற இவராக ஒன்று சொல்கிறார், அங்கே இவர் ஏதோ யாரையோ எழுதி கொடுத்துருக்கா சொல்கிறார், கரெக்டாக இருக்குது. என்னென்னா அங்கே கார்த்திகேயன்றான், இங்கே சுப்பிரமணியன்றான், இங்கே முருகன். கரெக்ட். இதில் அந்த பகுதி வரைக்கும் ட்ரூத், அதில் ஒன்றும் மாறும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா கார்த்திகைன்னா என்ன பொருள் தெரியுமா? கார்த்திகைன்னா என்ன பொருள் தெரியுமா? கார்த்திகை மகளிர் 6 பேர் அவங்களுக்கு பிறந்தவன் முருகன். அந்த முருகன் இப்போ நம்ம சொல்கிற அவர் அந்த கடவுள் அவனுக்கு பிள்ளையாக பிறந்தான். கார்த்திகை மகளிர் அவளுக்கு 6 பேருக்கு பிறந்தான் இல்லை. இப்போ ஒன்று நல்ல கவனி, சயின்டிஃபிக்காக நினச்சி 6 பேருக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்க முடியும்? தமிழ் கந்த புராணம் அதை ஏற்றுக்கொள்ளுதல்னு எத்தனை பேர் தெரியும்? தமிழ் கந்த புராணத்தில் வருகிற முருகன் வேறு, அவங்க
ஸ்காந்த புராணம் சொல்கிறானே, அந்த ஸ்கந்தன் வேறு ஸ்கந்தன் வேறு. இஸ்து போட்டான்னா அதை வேறு அவங்க. அது ஸ்கந்தன், கந்தன் என்பவன் வேறு. சொல்றேன் கேளுங்க, கந்தன் என்பதுக்கு பொருள் வேறு, தமிழ் கந்தன் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு, வடமொழி ஸ்காந்தன் என்பதற்கு பொருள் வேறு. அவனுடைய புராணமே வேறு, அவனுடைய வரலாறே வேறு. இதில் வந்து சிவபெருமான் தன்னைத்தானே அந்த மாதிரி ஒரு உருவம் ஆக்கி கொண்டார்ன்றார். அவர் ஒன்றும் பார்வதிக்கு பிறந்தவன் இல்லை, அவர் தன்னைத்தானே ஈசனே தனது ஆடலால் மதலை ஆயினன் கான் அப்படின்னு வந்தவர் தான். அவர் ஏதோ ஒரு கடவுள் எந்த ஒன்றா உருவம் எடுக்கலாம், அப்படி இவர் இந்த மாதிரி ஒரு உருவம் எடுத்து வந்தார் அப்படின்னு கந்தபுராணம், தமிழ் கந்தபுராணம் ஒழுங்காக சொல்லுது, பிரச்சனை இல்லாமல் சொல்லுது. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அக்னியின் தேவன் ஒருத்தர் இருக்கான். தேவன்னா ஒரு செலஸ்டியல் பீயிங், அவ்வளோதான். அந்த தேவன் இருக்கானே, அந்த தேவனுக்கும் அவன் என்ன பண்ணான்னா, ஒரு குறிப்பிட்ட வனத்துக்கு வந்தான். அங்கே பார்த்தா 7 முனிவர்கள் இருந்தார்கள். அந்த 7 முனிவர்களும் வந்து அவருடைய மனைவிகள்லாம் இருந்தாங்க. அந்த மனைவிகள்லாம் முனி பத்தினிகள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அக்னி பார்த்தான். சார் இதுக்கு இந்த வரலாறுலாம் இதில் வருது, ஸ்காந்தத்தில் வருது, கந்த புராணத்தில் வராது. இதில் இங்கே சிவபெருமான் தான் அவனுக்கு தானே முதலையானவன் தான். ஆனால் இவன் தான் அவன் மகன். நம்ம மெட்டாஃபரில் உருவகத்தில் சொல்கிறோம், அவனே அவன். அதனால் நம்ம இது இப்படி மாறினதுனால நம்ம வந்து இப்படி சொல்கிறோம், அவனுடைய மகன் என்பது போல். அடுத்த இதுவாக வரனால அவனுடைய மகன் என்று சொல்லிட்டு இருக்கோம். இதோட இங்கே முடிஞ்சு போயிடுது. அங்கே வந்து அவன் அப்படி இல்லை, அக்னின்னு ஒரு தேவை. 7 பொண்ணை பார்த்தான். அது 7 பொண்ணையும் பார்த்த உடனே நான் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது, சொல்கிறதுமே கூச்சம். நான் அது ரொம்ப நாகரிகமாக சொல்லு. அவனுக்கு விந்துலாம் கழிஞ்சு போயிடுச்சு, கடன்னு விந்து கழண்டுது. இது வருது சார், அதில் எவ்வளோ ஆபாசம் அது. அந்த விந்து கழண்டு போனோடனே அதை வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதை பிடிச்சி இவங்களுக்கு அந்த வேள்வி ஒன்று பண்ணி அந்த வேள்வியில் போடுறான். வேள்வியில் ஒரு யாகம் செய்தால் எவ்வளோ புனிதமான நினைக்கிறேன். அதில் விழறதா விந்து உள்ள விட்டாடா வேள்வி செய்வீங்க? என்ன பேச்சு இது? இதெல்லாம் அறிவே இல்லாத வடமொழி வடவருடைய கான்செப்ட். அதில் அதை வந்து வந்த பாயசத்தை அவங்க கொடுத்தா, பாயசம் நிற்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த சாப்பிட்ட போது அருந்ததி மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்களாம். அந்த மீதி 6 பேர் மட்டும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைய ஒன்றா சேர்த்தது தான் இது ஸ்கந்தன் அப்படின்னு அங்கே அவன் சொல்கிறான். இங்கே கந்தன் வந்து சிவனே, முருகன் சிவனே. அங்கே அப்படி இல்லை, அக்னிக்கும் ஒரு 6 பொண்ணுகளும் முறையற்ற ஒரு உறவினால் பிறந்த ஒரு பையன். அது ஒன்றா சேர்த்த அக்னி தான் இவனுக்கு அப்பன். அங்கே ஸ்கந்தனுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கார்த்திகேயனுக்கு அப்பன் வந்து அக்னி. நான் இவர் இல்லை, சிவபெருமான் இல்லை. இதுவும் இந்த முருகன் ஒன்றா இல்லை? இப்போ இங்கே கூட சண்முகம்னு சொல்கிறது இல்லையா? சண்முகன்றது 6 முகம் வந்ததுன்றது வேறுங்க. நான் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் கேட்குறீங்க, அதனால் வேறு அர்த்தம் சொல்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் அந்த இதை மட்டும் கேளுங்க. இது வேறு அது வேறுன்றது முதல்ல தெரிஞ்சுங்க. அது வடக்க சொல்கிற அந்த கார்த்திகேயன் என்பது வேறு, இங்கே இருக்கிற முருகன் என்பது வேறு. இங்கே இருக்கிற முருகனுக்கு 6 முகம் இருக்குது, அதுதான் நீங்கள் சண்முகம். இங்கே இருக்கிற 6 முகம், அவன் பேரை 6 முகம் தானே சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். இதுக்கு அர்த்தமே வேறு, தான் நான் அந்த சொல்லுலேருந்தே மாறுதுன்றேன்னு. அந்த அங்கே இருக்கிற இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, சும்மா ஒன்று அங்கங்கே வெரி சிமிலிட்டியூட் மாதிரி ஒன்றும் இருக்கும், சேர்த்து வச்சுப்பான். ஆனால் அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே அந்த மாதிரி சொல்கிறான். இந்த கார்த்திகேயனை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் சரியில்லை இல்லைங்களா? அது எப்படி 6 பொண்ணுக்கும் ஒரே மாதிரி குழந்தை பிறக்கும்? பிறந்த உடனே எப்படி எல்லாம் ஒன்றா சேரும்? அதில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இடுப்பு வரைக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சான், இது வரைக்கும். அப்புறம் தலை மட்டும் 6 இருந்ததுன்னு சொல்லி இது ஏதாவது நம்ப முடியுமா சார்? நான் இத்தனைக்கும் நான் ஆத்திகன், நான் ஒன்றும் நாத்திகன் அல்ல, நான் ஒன்றும் பெரியார் கட்சியில் சேர்ந்தவன் அல்ல. ஆனால் இது நம்முடைய பெரியோர்கள் அத்தனை பேர் தமிழர்கள் யாரும் இந்த மாதிரி ஆபாச கதையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதில் முழுக்க ஆபாசமாக இருக்குது. பரிபாடலே வருது, இப்படி ஒரு ஆபாசம் இருக்குது, அது வாயும் அல்ல மெய்யும் அல்லன்னு பாடுறாரு. அது இந்த நல்லந்தோன்னாரே பாடுறாரு. இப்போ அந்த மாதிரி அதில் போட்டு அவனுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ அதோட மிக அசிங்கம் என்னென்னா, இந்த கார்த்திகேயனை இவர் சொல்கிறாரா, பவன் கல்யாணம் சொல்கிறேன், இந்த கார்த்திகேயனை அவங்க வந்து வணங்குறான்னு சொல்கிறீங்க. வடநாட்டில் கார்த்திகேயனை வணங்குறாங்களா? இன்றைக்கி போய் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. என்ன காரணம்னா, அங்கே வந்து மௌரியர்கள் காலத்தில் முருகன் வழங்கப்பட்டான்.
வணங்கப்பட்டான். கிமு இந்த பரிபாடல் காலமே இவ்வளோ சொல்லிக்கலாம். கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து இவங்க அந்த மௌரியர்கள் இருந்தாங்க. இந்த மௌரியர்கள் ஒரு வகையில் இங்கேருந்து போன தமிழர்கள் பரவி நின்றனால அதில் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அது புறநானூறுலாம் வருது. நான் ஆதாரங்களோடு ஒவ்வொன்றும் சொல்கிறேன். அப்போ பாண்டியனும் இந்த மௌரியனும் ஒன்று. அது மாதிரி வருகிறார்கள். இப்போ அவர்கள் வந்து இது முருகனை வணங்கியிருக்காங்க. அந்த முருகனை வணங்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணால் அதில் அவங்க நாணயம் போட்டிருக்காங்க. அந்த நாணயங்கள்லாம் இருக்குது. நாணயங்கள் இருக்குது, செப்பேடுகள் இருக்குது. அவங்களாம் இது பண்ணி முருகனை வணங்கியிருக்காங்க. மயில் இப்போ இது எப்படி யாழி முஸ்லீம்கள் வணங்கினா அது மாதிரி மயிலை அழகாக போட்டிருக்கான், நாணயத்தெல்லாம் போட்டிருக்கா, அதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா மௌரியர்கள் காலம் போயிடுச்சு, மற்றவங்க வந்தாங்க, ஆரியர் உள்ளே நுழைஞ்சாங்க, மகத சாம்ராஜ்யம் நடந்தது. ஆரியர்கள் முதல்ல உள்ளே வந்து அவர் ராஜ்யத்தை அமைக்கிறாங்க. அப்படியே இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வருது. ஆரியர்கள் செய்த வெளியில் பௌத்தர்கள் ஒத்துக்கல, புத்தர் அவங்களை எதிர்க்கிறார். இந்த கதையெல்லாம் எல்லாம் ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மௌரியர்கள் வணங்கின கோயில், அவன் தான் கோயில் கட்டியிருப்பான் இல்லைங்களா, அந்த கோயில்கள்லாம் சிறந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கோயில் யார் கோயில்னா கார்த்திகேயன் கோயில். பெரியவங்களாம் அந்த ஊர் பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க, பசங்களெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா, ஐயோ கார்த்திகேயன் கோயில் போயிடாத, கார்த்திகேயன் ரொம்ப அழகன், ரொம்ப அழகன். அதனால என்ன பண்ணுவான், அழகை வச்சு கன்னி பெண்கள் எல்லாம் மயக்கி கெடுத்துருவான். இன்னைக்கு வரைக்கும் அது உண்டு சார். அந்த நம்பிக்கை இருக்குது சாங்க. கார்த்திகேயன் கன்னி பெண்களை அழகால் மயக்கி கெடுத்து விடுவான், சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு போயிடுவான். இன்னைக்கு வரைக்கும் அந்த இருக்குது. அதனால் நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த வழிபாடே அங்கே இல்லை. இன்றைக்கி நீ என்ன கார்த்திகேயன் அங்கே சொல்கிறாங்கன்னு சொல்றியே, எங்கே இருக்க சொல்லு. அவர் திருமணம் ஆகாதவர் அங்கே. ஆமாம், திருமணம் ஆகாது. இங்கே அதுக்கு எவ்வளோ பாரதூரமான வித்தியாசம் இருக்கு பாருங்க. ரெண்டும் ஒன்றும் இல்லை. பார்த்தா முதல்ல அப்படி தான் தெரியுது. அங்கே சொன்னால் இங்கே சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வெரி சிமிலிட்டியூட். ஒன்றா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. அது மாதிரி அங்கே போனால் அவன் கார்த்திகேயன் வந்து இவ்வளோ அசிங்கமாக சொல்லுகிறான். அவளை போய் முருகன் இவன் சொல்லுவதே நம்ம எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? உண்மையான முருக பக்தன் எவனா ஒப்புக்கொள்வானா? அதை எப்படி அவன் போய் சொல்கிறீங்க? இன்னொன்று அடுத்து என்ன பண்ண, ஆந்திராவுக்கு வந்தான். இவன் பாதி தமிழன் ஆந்திராவில் இல்லைங்களா. இந்த மௌரியன் போட்டான் பாருங்க, அந்த நாணயத்திலே என்ன வந்ததுன்னா பகவத் சுவாமினோ சுப்பிரமணிய தேவசிய குமாரஸ்ய அப்படின்னு ஒன்று எழுதி வச்சுருக்கான். இவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வச்சுருக்கான். அவன் இருந்தபோது அவங்க அந்த நாட்டில் இருந்த மௌரியர்கள் இருந்தபோது அவன் என்ன பண்ணான்னா தமிழர்கள் அவங்க கலந்துருக்கான். ஆனால் அங்கே போய் சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிற மொழி மாற்றங்கள்னால அவன் மாறி போய் அந்த பிராகிருதத்தில் எழுதி வைக்கிறான். அதுக்கு அந்த பிராகிருதத்தை கூட அது எழுத்து வடிவம் இல்லாததுனால அதுக்கு பேர் தமிழின்னு பேர், தமிழர்களுடைய இதுன்னு பேர். அதனால் சாமி என்பது தூய தமிழ் சொல்லுங்க. சாமி என்பது தூய தமிழ்ச்சொல், அது வேறு எதுவும் இல்லை. ஆனால் இதை அவன் திருச்சிட்டு சுவாமின்னு எழுதிட்டான். போட்டு வா போட்டு சுவாமின்னு எழுதிட்டான். இந்த சாமி இப்போ நம்மளோட எங்கள் குலசாமின்னு சொல்லுவீங்க, ஐயா சாமி அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். இதெல்லாம் நம்ம இதில் வழக்கு சொல்லுது. இது தூய தமிழ்ச்சொல். இதை அவர்கள் இந்த தமிழ்ச்சொல்லை அப்படியே மாற்றி சுவாமின்னு எடுத்துட்டோம். இந்த சுவாமி தான் அதில் அந்த அமரகோஷம் என்ற நிகழ்வில் அவங்க வடமொழி நிகழ்வில் சுவாமி என்பது தான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் போய் சேரும், முருகனுக்கு மட்டும்தான் சேரும்னு எழுதி வச்சுருக்கான். அப்போ இங்கே தமிழ் கடவுள் மெல்ல அங்கே போயிருக்காரு. அங்கே வந்து பலவேறு எச்சங்களில் நின்னது என்னென்னா சுவாமி ஆயிருக்கார். இப்போ சுவாமி அவன் எழுதுனா எப்படி எழுதுனா, சுவாமி சுப்பிரமணிய அப்படின்னு அவன் எழுதுனான், மௌரியன் எழுதுனான். இவன் என்ன பண்ணனா சுப்பிரமணிய சுவாமின்னு மாற்றினான். அப்போ என்னென்ன, சுவாமி தான் இதற்கு மேல் கடவுள் இல்லை என்று சொல்லப்படுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சுவாமி சுப்பிரமணியன்றது அதாவது முருகன் தான் இதற்கு மேல் பரம்பொருள் இல்லை என்று. சுனா ஆனந்தம், பிரம்மம் என்பது நம்ம காடெட், கடவுள், ஒரே ஒரு கடவுள் தான் அது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னா நினச்சிக்காது, இவனுக்கு மேலே இல்லை அப்படின்றது அர்த்தம் சுப்பிரமணியன்றதுக்கு அர்த்தம். வடமொழி சொல், எனக்கு வடமொழின்னு தெரியுன்றதுனால எடுத்து சொல்கிறேன். சுப்பிரமணியன் இவன் என்ன பண்ணான், இங்கே வந்த பிறகு இந்த ஆரியெல்லாம் ஒரு முதல் நூற்றாண்டுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல உள்ள நுழைகிறாங்க. அங்கே வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரம்மண்யன்றதை அதை முதல்ல போட்டான். அவங்கள் தான் அவங்க மொழியை முதல்ல போட்டுட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாற்றிட்டான். அங்கேயே தமிழுக்கு துரோகம் பண்ணி தமிழை தூக்கி இப்போ கடைசியில் போட்டுட்டு இது முதல்ல இதுதான் வந்த மாதிரியும்
இதுதான் வந்த மாதிரியும் அது கடைசியில் சும்மா நான் சேர்த்துக்கிறேன், ஒரு பின்னொட்டாக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்து அங்கே ஆந்திராவிலேருந்து ஆரம்பிக்குது சுப்பிரமணியன். அதை தான் அவன் சொல்லிட்டு போகிறான் பவன் கல்யாண். அப்போ அங்கே கார்த்திகேயன் எப்படி வந்தது, இங்கே எப்படி வந்து சுப்பிரமணியம் வந்தது தெரியுங்களா? இங்கே எப்படி முருகன் இருக்குது? இது நம்முடைய சொல்லு, எந்த காலத்திலும் தமிழ் சொல்லுது. அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என்பது திருமுருகாற்றுப்படை. அந்த முருகன் என்ற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா தமிழினுடைய அத்தனை இலக்கணம் ஒன்றாக கூடியது. மூ என்பது என்னங்க மெல்லினம் இல்லையா? மா என்பது மெல்லினம், ரூ என்பது இடையினம், அதுக்கப்புறம் க அந்த என்பது வல்லினம். மெல்லினம், இடையினம், வல்லினம் இந்த நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கிறத அப்படியே உள்ளே வைத்து மொத்தம் நான் தாண்டா தமிழும் நானும் தான் வேற இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறேன். இம்மு ப்ளஸ் ஊன்னு போட்டிங்கன்னா ஊ என்பது காத்தல் எழுத்து. அதே இரு ப்ளஸ் ஊன்னு போட்டிங்கன்னா அது ஊ காத்தல் எழுத்து. இக்கு ப்ளஸ் ஊ போட்டிங்கன்னா காத்தல் எழுத்து. நமக்கு இருக்கிற பிளேன்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னா நாம் இங்கே இதில் நிலத்தில் இருக்கோம். இது வந்து பேர் ஃபினாமினா அப்படின்னு பேர், ஃபினாமினல் வேர்ல்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இறைவனை அடைதல் என்பது கடைசி அது எம்பீரியன் வேர்ல்டுன்னு பேர், சாயுச்சியம்னு வாங்க வடமொழியில். இடையில அந்த நிலைக்கு அடைவதற்கு முன்னால் எங்கேயோ நம்ம சம்வேர் வி ஆர் ஆக்சுவலி பீயிங் பிளேஸ்ட் ஆர் வி ஆர் பீயிங் ட்ரிஃப்டிங் அலாங் அப்படியே போயிட்டுருக்கோம், எங்கேயோ தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது பேர் என்னென்னா நடுவில் இருக்குது இல்லையா? அதுக்கு பேர் என்ன? மறுமைன்னு பேர். இது இம்மை, இது மறுமை. இறைவனோடு சேர்ந்துட்டா உண்மை. இப்படி தான் தமிழில் வச்சாங்க சார். அப்போவே இந்த டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுது சார் அவனுக்கு. இப்போ இம்மையில் இருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மறுமையில் போய் சேருவோம். மறுமையிலேருந்து அப்புறம் நம்ம வந்து உண்மைக்கு போகணும். இப்போ இந்த 3 இடத்துலையும் யார் பிரபஞ்சம் முழு அவன் தான் எங்கே நிறைந்துனாச்சு, ஆம்னி ப்ரெசன்ட்டு. அப்படின்னா அவங்க எல்லா இந்த 3த்துலையும் அவன் தானே இருக்கணும். அதுதான் முருகப்பெருமான் சொல்கிறாராம், நீ எந்த பிளேனில் இருந்தால் உன்னை காப்பாற்றுறோம் நான் தான்டாங்க இல்லையா? இம்மையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுறோம் நான் தான். இடையில நீ திருச்சங்க சொல்கிற மாதிரி மறுமையில் போயிருந்தீங்கன்னா அங்கேயும் உன்னை காப்பாற்றுறோம் நான் தான். என்னோடு நீ சேர்ந்து வந்தாலும் உன்னை காப்பாற்றணும். இப்படி கடவுள் இலக்கணத்தை அவ்வளோ அற்புதமாக தமிழின் வழியாக எடுத்து சொன்ன ஒரே கடவுள் முருகன். அதனால தான் தமிழ் கடவுள்னு பேர். தமிழ் எழுத்துக்கள் 18 இருக்குது, மெய் எழுத்துக்கள். அவனுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா 2 கண்ணு மேலே ஒரு நெத்தி கண்ணு இருக்கும். ஸோ 3 18 18 கண்ணு இருக்கு பாருங்க. அவன் அதே அந்த புள்ளி வச்சாமல் இருக்கும். அதே தான் மெய் எழுத்து, ஒற்றை எழுத்து, புள்ளி எழுத்து 18 எழுத்து இருக்குது. இப்போ அவன் தோளை பார்த்தீங்கன்னா 12 உயிர் எழுத்துக்கள் 12 இல்லையா? 12. இப்போ இது வந்து வெள்ளினம், இந்த மெல்லினம், வல்லினம், இடையினம் சொல்கிறீங்க. இந்த இனத்துக்கு மொத்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்களை தலை, 6 தலை. அதுக்கப்புறம் இங்கே அவங்ககிட்ட கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்து மெய் எழுத்துக்கு வராத இன்னொன்று கடைசியாக ஒரு எழுத்து ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி போட்டு சேர்த்திங்கன்னா வேல் வந்துடுது. அதை கையில் வச்சுருக்கேன். தமிழாகவே இருக்கிறான் சார். இல்லை, மாநாட்டிலே அதானே பேசப்பட்டது. தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாதுன்றாலும் தான் தெரியும். இது எல்லாமே சொன்னான் உங்களுக்கு. இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவங்க இதை போய் சொல்ல போகிறான். இப்போ இவங்க தான் நடுவில் சொன்னான், பவன் கல்யாணம் கூட தான் கார்த்திகேயன் சொன்னான். இவன் சொன்னான். அந்த விவரத்தெல்லாம் சொல்லி சொன்னால் அவன் தெரிஞ்சு தான் சொன்னானா? தெரியாது அவனுக்கு. அப்போ தமிழ் தான் அவன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 6 ஷண்முகம் தானே சொல்கிறாங்க. ஷண்முகன்றது வடமொழி சொல்லிக்கிறான். இவன் ஆறுமுகம் சொன்னதை வடமொழியில் ஷண்முகன்றான். இப்போ வந்து ஆறுமுகன்றதுக்கான நீங்கள் நினைப்பது போல் அது ஒரு கடவுளுக்கு ஏது சார் பிறப்பு? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். கடவுளுக்கு பிறப்பில்லைன்னு சொல்லுது கந்தரனுபூதி. அருணினார் பாட்டு போடுறார். அவனுக்கு ஏது பிறப்பு இறப்பு இருப்பதா இருந்தால் அவன் கடவுளாக இருக்க முடியாது என்பதை சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்லுது. திருவிளையாடல் புராணம் இதுலேருந்து வருது சார். திருவிளையாடல் புராணத்தெல்லாம் விட்டுருங்க சார். இப்போ நம்ம கந்த புராணத்தில் இருக்கோம். நம்ம திருவிளையாடல் புராணத்தை அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா டைவெர்ட் ஆகி போயிடும். இப்போ அது கூட பதில் சொல்லலாம். இப்போ போனால் அது கூட டைவெர்ட் ஆகி போயிடும். இப்போ வந்து 6 இருக்கு இல்லைங்களா? இந்த 6 எதை குறித்தது என்று சொன்னால் கடவுளுக்கு ஒரு தலை 6 தலை. ஒரு சும்மா நினச்சிங்கன்னா கடவுளை தான் வணங்குறேன். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி முருக பக்தர்கள் நிறைய பேர். இந்த மாநாட்டிலே ஒருத்தர் வந்துட்டார், உண்மையிலேயே திடீர்னு காட்சி கொடுத்து 6 தலையெல்லாம் இது வச்சுட்டு அந்த பக்கம் வந்தேன்னா எவனா இருப்பானா? அத்தனை கூட்டம் காலியாக ஓடி போயிருக்கு. அது மாதிரி ஒரு இது இருக்கவே முடியாது. இதை வந்து மெட்டாஃபர்னு பேர். ஆங்கிலத்தில் சொல்லும் மெட்டாஃபர், தமிழில் உருவகம்ன்றோம். எதை உருவகப்படுத்துகிறான்னு சொன்னால் ஒரு கடவுள்னா என்ன இருக்கணும்னு சார்.
தமிழன் ஒருத்தன் தான் சார் கடவுளை விட ஏற்றுக்கும் போது லாஜிக்கலாக ஏற்றுக்கணும். கடவுள் ஒருத்தன் தானே, அவன் இதெல்லாம் இருக்கணும் ஏன்ட்டு இந்த கண்டிஷனில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பொருள், இவனை பரம்பொருள்ன்றீங்க, அவனும் ஒரு பொருள் தான், பரம்பொருள் இதுக்கு மேலே பொருள் இல்லாதவன்றீங்க. அப்போ அவனுக்கும் இந்த ஈ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை சர்டன் கண்டிஷன்ஸ், சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் அவனுக்குன்னு ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனை கடவுளை ஏற்றுக்க மாட்டேன்னு என்று சொன்னது நம்ம தமிழர்கள் சொல்லியே சைவ சித்தாந்தம் சொல்லுது. எவ்வளோ லாஜிக்கலாக சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லணும்னா அவன் என்ன அவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாது ஒன்றா இல்லையா, அவனுக்கு மேலே ஒருத்தர். அப்போ தத் சுதந்திரன் ஆயிடுது. சுதந்திரம் அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு மேலே ஒருத்தர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவன் வந்து நினச்ச போது அவனே ஒரு இதாக உடம்பு எடுத்துக்க முடியணும். அப்படின்னா அவனுக்கு அந்த அது எந்த உடம்பா இருக்கு, எனக்கு இந்த வேர்வை இது அது எல்லா அழுக்குங்களும் இருக்கிற மச்ச சூத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊற்றை சரீரமாக அவனுக்கு இருக்க முடியும் இருக்காது. ஏன்னா கடவுளாக இருக்கும்போது அவன்கிட்ட அழுக்கு இருக்கக்கூடாது. அவனை அழுக்கு இருந்தால் அவன் கடவுள் இல்லை, நானும் அவனும் ஒன்று. அவனை கூப்பிட்டு வாப்பா, நீ இந்த பாத்ரூமில் குளிச்சிக்கோ, நான் அந்த பாத்ரூமில் குளிச்சிக்கிறேன்னு சொல்லலாம். இல்லை, அது அல்ல. அவனுக்கு அது எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது. அதனால் அவன் எடுப்பான், உருவெடுப்பான், உருவாய் அருவாய் உளதாய் இல்லதா என்று உருவெடுப்பான். ஆனால் அந்த இந்த மாய இந்த அழுக்கு உடம்பு அல்ல, அவன் தூய உடம்பினாக இருக்கு, தூய உடம்பினார். அடுத்தது என்ன, இன்னொன்று என்ன, அவன் வந்து என்னன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி அவனுக்கு வந்து இன்னும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவனுக்கு மேலே ஒரு ஆசிரியர் அவனுக்கு சொல்லி கொடுத்தா தான் அந்த என்ன அவன் கடவுளாக இருக்க முடியுமா என்ன? நான் கோயிலுக்கு போகிறேன் சார், அந்த கோயிலில் நான் போய் கடவுளை போய் பார்க்கலான்னு போகிறேன். அங்கே ஒரு போர்டு எழுதி வச்சுருக்கான், அந்த குருக்கள் எழுதி இல்லை, அவர் வந்து இப்போ C+++ அந்த கிளாஸுக்கு போயிருக்காரு, 8 மணிக்கு மேலே வருவார், நான் எழுதி வைப்பேன் சார். அவனுக்கு எல்லாம் தெரியணும், அனைத்தும் தெரிஞ்சவன. அது அப்போ அந்த இது என்னென்னா இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்காம தானே அறிகிறவனாக இருக்கணும் அவன். அப்போ அந்த மாதிரி இருப்பது பேர் முற்றறிவுன்னு பேர், பேரறிவுன்னு பேர். பேரறிவு பரம்பொருள்னு சொல்கிறோம்ல. இப்போ இவன் கூட அப்படி தானே சொல்கிறேன், நம்ம முஸ்லீம் கூட என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறான், அது வந்து என்ன பேர் அறிஞனும் பேர் அருளாளனும் ஆகிய அல்லான்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ அந்த பேர் அறிஞன் தான் பேரறிவு, நம்ம இங்கே சொல்கிறது அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குல பேர் அருளாள். அடுத்து என்ன பண்ணணும், அவன் மிகப்பெரிய அளவுக்கு மற்ற உயிர்களை வந்து அவை எதுவும் எந்த விதத்திலும் துன்பம் அடையக்கூடாது என்று அவற்றுக்கு இறங்கி அருள் செய்பவனாக இருக்க வேண்டும். இப்போ நாளாட்டா அருள் செய்பவனாக எல்லாவற்றையும் எப்படியும் மாற்றி அமைப்பதற்கோ அதில் அருளிலே ஏற்றுவதற்கோ அவனுக்கு ஆற்றல் இருக்கணும். அப்போ அளவில்லாத ஆற்றல் உடையவனாக இருக்கணும். 5ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, இத்தனை ஆற்றல் உடையவனாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆள் எப்படி ஒன்றா இருந்துக்கோ, ஆனால் எனக்கு எந்த விதத்திலும் உன்னால் எனக்கு பலன் இல்லை, நீ கடவுளாக இருந்தால் எனக்கு என்ன லாபம்? தமிழன் சொல்கிறான் சார், நீ கடவுளை இத்தனை குணங்களும் இருக்குது, 5 குணங்களும் இருக்குது, ஆனாலும் இதனால் எனக்கு ஒரு லாபம் இல்லை. எனக்கு என்ன லாபம்னா, எனக்கு எல்லா துன்பமும் இருக்குது, அப்பப்போ இன்பம் வந்து போகுது, இப்படி இப்படி சும்மா காட்டுது இல்லையா. இப்போ வந்து என்னென்னா, இந்த இன்பம் என்பது நான் உங்ககிட்ட வந்தேன்னா முழுக்க நீ இன்பத்தை எனக்கு கொடுக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும், நீ முழுக்க இன்பத்தினுடைய வடிவமாக இருக்க வேண்டும். ஆக 6வது குணம் என்னென்னா, நான் வந்து இந்த வடிவினாக இருக்க வேண்டும். பாருங்க, கடவுளை இதான் கடவுள்னு சொல்லலை, ஒரு கடவுள் நல்ல கவனி, ஒரு கடவுள் இருந்தாக வேண்டும் என்று நிறுவியது சைவ சித்தாந்தம். இதுதான் கடவுள் என்று சொன்னது அல்ல சைவ சித்தாந்தம். எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான். ஒரு கடவுள் இருந்தாக வேண்டும், காரணம் இதெல்லாம் என்று 6 குணங்களை சொன்னான். இந்த 6 குணங்களை வந்து ஒன்றா சேர்த்தா தான் ஒரு கடவுள் இருக்க முடியும் இல்லையா. இதெல்லாம் சேர்ந்து நம்ம சில திறன்கள் அதிகமாக இருக்கணும் பார்க்கும்போது, சார் பன்முக திறன் படைத்தவர் சார் இல்லை, பன்முகம் அதில் முகமாக வச்சுருக்காரு. ஒரு பன்மொழி புலவர்னு இருப்பாங்க, அவர் வந்து சுமார் ஒரு 234 மொழிகள் தெரிஞ்சவர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சாத்தூர் சேகர், 234. ஒரு 3 மொழி தெரிஞ்சவெல்லாம் பன்முக புலவர் நிற்கிறான், 234. இப்போ அவர் 234 மொழிகளையும் பேசக்கூடியவர்னா உடனே அவர் 234 முகமாக இருக்கும். 234 தெரிஞ்சுன்னா பன்முக மொழி அறிஞன்னு சொல்லலாம். அதில் முகம் என்பது அந்த ஃபேஸட்டை குறிக்க தவிர அவனுடைய தலையை குறிக்கிறது. அவனுடைய திறமை பன்முகமாக இருக்குன்னு நம்ம அந்த ஒரு வார்த்தை. அதுபோல் இந்த 6 குணங்களும் இருந்தால்தான் கடவுள் என்று சொன்னதுனால் இந்த 6 கதையும் காட்டி இவர் தான் ஏன் கடவுள், இப்போ இதுதான் கடவுள், எதோ வேணால் பேர் வச்சுக்காது, அதுக்கே கூட அல்லான்னு பேர் வச்சுக்கணுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது.
அதுக்கே நீ கூட வேற ஏதாவது இயேசு ஜெகோவா என்ன வேணா வச்சு அது அந்த கடவுள் வந்து அந்த 6 இருக்கணும். இல்ல அப்ப இருங்க, 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 கடவுள் இருங்க. அந்த கடவுள் வந்து அந்த 6 இருக்கணும். இதைத்தான் இங்க கந்தபுராணத்தில் அழகா சொன்னார். அந்த 6 முகம் என்பது நீ நினைப்பது போல தலைகள் அல்ல, அது பண்புகள். அது உருவமாக மாத்திருக்கார். ஏவர்தம் இது மூவிரு முகனும் சேய்க்கு முகங்களா வந்தது. மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களா வந்ததுன்னு. மூவிரு குணம். இப்போ நான் சொன்ன அந்த 6 குணம், இந்த 6 குணம் தான் அவனுடைய 6 முகம் என்று ஆயிற்றுன்னு சொல்லு. புரியுதுங்களா? இப்போ இந்த ஷண்முகம் நீங்கள் சொல்கிற மாதிரி 6 பேரை சேர்த்து வச்சது அல்ல. இந்த எவ்வளோ லாஜிக்கலாக சொல்கிறேன். இல்ல அப்ப கடவுள்ன்றது ஒரு கான்செப்ட்ங்கிறீங்க. கடவுளோட கான்செப்ட் தான். கடவுள் என்பது மிகப்பெரிய கான்செப்ட். அது சாதாரண நீங்கள் நினைப்பது போல இல்லை. டெலியாலஜின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது இங்கே ஒரு டாக்டரின் இருக்குது. மதங்களை பற்றி ஆராய்கிற ஒரு அது வந்து ஒவ்வொன்றுத்திலும் ஒரு பர்பஸ் இருக்கியா நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு. அது மாதிரி இது ஒவ்வொன்றுத்திலும் பர்பஸ் இருக்குது. இந்த படைப்பில் ஒரு பர்பஸ் இருக்குது. அது என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்தாக்க நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சார் எவ்வளோ காலமாக வந்திருக்காங்க. அவங்களாம் ஆராய்ஞ்சு பார்த்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எனக்கு 1000 வேலை இருக்குங்க. அவனுக்கு ஏது வேலை அன்றைக்கி தின்னுட்டு வீட்டில் உட்காந்து அது எது வேறு ஏதாவது தண்ணி கிடைக்குமா இது மற்ற நாளில் உட்காந்து யோசிக்கணும். அவனுக்கு டிவி இருந்ததா இது இருந்தது. ஆனால் அவன் யோசிக்கிறான். தன்னுடைய சுற்றுச்சூழலை முழுக்க அவன் அங்கே ஆராயிறான். அவனுடைய இதில் பட்டறிவில் உட்காந்து ஆராயிறான். அந்த மாதிரி ஆராய்ஞ்சு எப்படியோ கடைசியில் ஒன்று எனக்கு மேலே ஒன்று இருந்தாகணும். ஏன்னா நான் இதெல்லாம் படைக்க முடியாது அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அது ஆராயிறான். அப்படி ஆராய்ந்து நம்முடைய தமிழர்கள் அவன் தான் முதல் மனிதன்ட்டு ஒன்று. இன்றைக்கி சயின்ஸே எல்லாம் ஒத்துக்குது. பல விதமான துறைகள் உள்ள அத்தனை சயின்ஸும் வச்சுக்குது. ஓஷியானாலஜி, ஆந்த்ரோபாலஜி, டென்ட்ரோக்ரோனாலஜி, இப்படி வரிசையாக என்னென்ன வரிசையாக சொல்லியே இருக்கலாம். அத்தனையும் ஒத்துக்குச்சு. இப்போ இவன் தான் முதல் மனிதன் வச்சு. அப்போ முதல் மனிதனாக இருந்தவன் தான் முதல்ல இப்படி ஒரு கடவுள் சுப்ரீம் என்ஸ் என்று சொல்லப்பட்ட கடவுள் பரம முதற் கடவுள் என்பது ஒன்று இருந்தாக வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு இத்தனை காரணங்களை இவ்வளோ காரணங்களை எடுத்து சொல்லியிருக்கான். அப்படி வந்தது தான் 6 முகம். அது இத்தனையும் அடக்கியது. இப்போ நான் சொன்ன அத்தனை பொருளே முருகனுக்குள்ள இருக்குது. அதனால தான் சாதாரண ஒரு வார்த்தை நினச்சிக்காதப்பா நக்கீர சொல்லி அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருகனர். அதுக்குள்ள அந்த பெயருக்குள்ள எத்தனையோ இருக்குது. முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை இவர் முருகாயனும் நாமங்கள் என்ன சொல்லுற. முருகா என்பது ஒரு நாமம் தானே. நாமங்கள் என் பன்மையில் ப்ளூரல் சொல்கிறேன். எனக்கு வேற ஒன்றும் இல்லை. இத்தனையும் அதுக்குள்ளே அடக்கமாக இருந்தால் அது ப்ளூரல் தானே அப்படின்னு சொல்லலான்ட்டு மிக அழகாக பாடுறாரு. முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவ்வளோ பாட்டெல்லாம் விட்டுருங்க நீங்கள். இது மாதிரி இருக்குது. ஆக அத்தனையும் இருக்கிறனால தான் அது பெரும் பெயர்னர். அத்தனையும் உள்ளடக்கியது. அது அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன் பாடியது முதல் நூற்றாண்டில் பாடுறாரு. பெரும்பெயர் முருகன். அதிலே உரை எழுதுகிறார்கள். பெரும்பெயர் எனினும் மந்திரம் எனினும் ஒக்கும் எழுதுற. அது என்ன எதில் எல்லாம் இந்த மாதிரி அடங்கியிருக்கோ அப்போ அதுக்கு நிறைய செறிவு இருக்கிறது. இப்படி பல பொருளும் செறிந்திருக்குமானால் அதுதான் மந்திரம். ஆகவே முருகன் என்பது மந்திரம். அவனுக்கு மந்திரம் இல்லையே, அரசியல் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே போய் உட்காந்து கார்த்திகேயன் சொல்கிறது உருப்படியாக இல்லை. இங்கே போய் உட்காந்து சுப்பிரமணியன் சொல்கிறதும் பெரிய பொருளாக இல்லை. பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரிய பொருளாக இல்லை. இதில் முருகன் இருக்கிற அளவுக்கு அதில் எந்த பொருளும் சொல்ல முடியாது. நம்ம சேர்த்துக்கிட்டான், அதையும் நம்மளை வேணும் மாற்றி போட்டு விட்டுருக்கான். குமாரன் என்பது தமிழ் சொல் இல்லை. அது எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? குமாரன் என்பது வடமொழி சொல். குமரன் என்று சொல்வது தான் தமிழ் சொல். என்னென்னா இந்த குமரன் என்பதே அவன் வந்து உடனே ஒரு ஆகாரம் போட்டு நீட்டிக்கிட்டான். அவனுக்கு எப்பவுமே ஆகாரத்தில் ரொம்ப தனி சிந்தனை வச்சுங்க. குமாரன் இதுக்கு என்ன பொருள் சொன்ன? கூ என்று சொன்னால் வடமொழியில் நிகழ்ந்து பிரகாரம் பொருள் என்ன? கூ என்று சொன்னால் இருட்டு, கெட்டவன், பேட் ஃபெலோ. பேட் அதில் இருக்குது. கூ என்றால் இருட்டு என்பதை இன்னொரு உபனிஷத்தில் வருது. கூ சப்தஸ்து அந்தகாரஸ்யாத் ரூ சப்தஸ் தன்னிரோதக அந்தகாரஸ் நிரோதித்வா குருரித்ய பிதீயதே வருது. அப்படின்னா கூனா இருள்னு ஆரம்பிக்கிறான். புண்ணாக்கு அது ஒளிடா, அருட்பெருஞ்சோதி. அது போய் இருட்டுன்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன பண்ணனா கூ யார் கெட்டவன் வந்து மாறன்னா மாறோ அப்படின்றானே அது மார்
மாறோ அப்படின்னு சொல்கிறேன்னா வடமொழியில் அந்த மாறோன்னா கொல்லுன்னு அர்த்தம். குமாரன் என்ற சொல்லுக்கு கெட்டவனாயிருந்து கொல்லுபவன். சொல்லுவீங்களா சார்? கெட்டவனாயிருந்து கொல்லுபோனேன்னு போய் வணங்குவீங்களா உங்கள் சாமிக்கு? இல்லை சார். ஆனால் தமிழில் குமரன்றான். குமரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா இளையவன் அர்த்தம். அதுக்கு எட்டிமாலஜி பார்த்தீங்கன்னா குமடு என்று சொன்னால் வயிறுன்னு அர்த்தம். தேவநாய பாவனர் எழுதியிருக்கார். குமடுன்னா வயிறு. இந்த குமட்டிலிருந்து மெல்ல மெல்ல பிள்ளை பிறக்கிறான்னா குமருன்னு வரும். குமடு குமரு ஆகுது. குமரு என்பது அதே இது வந்துன்னா குமரன் அப்படின்னு ஆகுது. அவன் குமரன் என்பது இளையவன் அர்த்தம். என்றும் இளையவன் அர்த்தம். என்றும் இளையவன். இளையவனாக இருந்தான்னா அவனுக்கு ஆற்றல் இருக்கு, பேராற்றல் இருக்குன்னு அர்த்தம். இத்தனை பொருள் அதுக்குள்ளே இருக்குது. அதான் அவர் சொன்னார், முருகன்னு சொல்லு, இல்லாட்டி குமரன்னு சொல்லு, இல்லாட்டி குகன்னு சொல்லு. அவனுக்கு 1000 பேர் இருந்தாலும் இந்த 3க்கு மேலே இல்லைன்றார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அருளினார் பாடுறார். எவ்வளவு பொருள் பொதிந்த விஷயங்களெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காரு. ஆக அவ்வளோ அற்புதமான இந்த ஏதோ ஒரு விவரமும் தெரியாமல் உங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்துக்களை ஒன்று திரண்டு அப்படி ஒருத்தனை இல்லவே இல்லை, அவனை போய் ஒன்று திரட்டணும்னு நீ ஏன் சொல்லிக்கிற? அதுக்கப்புறம் நீ எந்த விதத்தில் எதையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பொய்யா அளந்து விட்டுட்ருப்பீங்க. எதுலேயும் உங்களுக்கு நியாயமான ஒரு விஷயத்தை சேரவே மாட்டீங்க. இல்லை, அரோகரான்ற கோஷம் அங்கே எழுப்பப்பட்டது. அரோகரா என்பது கூட இங்கேருந்து போனது லைக்ஸ். இங்கேருந்து போனது. இப்போ சாமி என்பது எப்படி இங்கே போச்சோ அதே மாதிரி அரோகரா என்பது அது முழுமையானதல்ல. இங்கே நம்ம அரை என்று சொல்லுவோம். முருகப்பெருமானுக்கு அவன் தானே சிவபெருமான். அரன்னு சொன்னால் சிவபெருமான்னு அர்த்தம். இவன் தான் இவன் தான். அதை 2 விதமாக சொல்கிறோம், 2ஆக சொல்கிறோம். அரை என்று 2 தடவை சொன்னால் அது வலு கூட்டுறோம். நம்ம திருப்பி சொல்லலாம். ஒன்றுத்தையே திருப்பி சொன்னால் வலுவாக சொல்லணும். ஒரு கோர்ட்டில் போனால் அதெல்லாம் 3 தடவை சொல்கிறான் இல்லையா? அது மாதிரி அரை என்பது அது மாதிரி. இப்போ அரன் என்பது வரல. எல்லா இடத்துலையும் பழைய வழிபாடுகளில் பழைய அறிவு தெரிந்த சான்றோர்கள் சொன்னாங்கன்னா முருகனுக்கு அரன் தான் சொல்லுவாங்க தவிர அரோகரா சொல்ல மாட்டார். ஏன்னா இந்த அரனும் இதை அப்படியே அவன் எடுத்துக்கிறான். இப்போ எப்படி சாமி எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த அரனை அவன் எடுத்துக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஹா போடுவான். ஹர சங்கர தாங்க ஹா போட்டு ஹரன்வான். கூடவே 2 தடவை சேர்த்தனா ஹரன்னு சொல்லணும். ஹரஹர அப்படின்வான். ஹரஹர. நம்ம அரன்னு சொல்லி தெளிவாக இருக்குது. ஹரஹரன்னு இவன் கரகரன்னு பேச சொல்லு ஆச்சுங்களா? இந்த ஹரஹர என்பது வடமொழி புணர்ச்சி விதி பிரகாரம் இந்த ஹர என்பதும் அந்த ஹர என்பதும் சேரும்பொழுது என்ன ஆகணும்னா ஓகாரம் உள்ள வரணும். புணர்ச்சி விதி. ஏதாவது இன்க்ரிமெண்டல் இதுன்னு வச்சுங்களேன், டிஃபரண்ட் இன்ஃப்ளெக்ஷன் பேர் இருக்குது ஆங்கில இலக்கணம். இது 2 சேரும்போது ஒரு எழுத்து உருவாகுது. ஹர என்பது நேரடியாக சேராதுன்ட்டு ஓவை சேர்த்துட்டு ஹரோஹரான்வான். நீங்கள் அதையே உட்காந்து அரோகரா நீங்கள் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஹரோஹரா நமக்கு அல்ல, அரஹரா தான் நமக்கு. அதுதான் தமிழ். இங்கே வேல் யாத்திரை நடத்தினாங்க. கந்தசஷ்டி கவசத்துக்கு அதை தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. பிரதமர் மோடியே இங்கே வீரவேல் வெற்றிவேல் அப்படின்லாம் பேசினார். இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது. இப்போ முருகர் அப்படின்றது ஒரு அடையாளமா இல்லை ஒரு அரசியலாக இங்கே தமிழ்நாட்டில் மாற்றப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? முருகர் என்பது ஒரு அடையாளமா என்ற கேள்வியே எழலை ஃபெலிக்ஸ். நான் என்ன சொல்லுறேன், நீங்கள் யாராவன்னா இருங்க, எத்தனை பெரிய ஆய்வறிஞர்கள் மேலை நாடுகளுக்கு ஆய்வறிஞர்கள் முருகப்பெருமானை பற்றி எழுதியிருக்காரு. தனியாக ஒரு புத்தகமே இவ்வளோ பெருசு இருக்காது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆங்ஸ்டன் எழுதியிருக்காரு. கமில் சிவலபில் அப்படின்ற சொகோஸில் வைக்கணும் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் பேர்லாம் சொன்னால் நேரமாயிடும். இது நான் என்ன சொன்னேன், கடவுள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவது முருகனாக இருந்தால் முருகனை எழுதிட்டு போங்க, அவ்வளோதான். கடவுள் என்பது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வச்சு தான் இங்கே நீங்கள் ஒரு குமாரனை உருவாக்குறீங்க. அங்கே இயேசுன்ற ஒரு குமாரன் எல்லாம் உருவாக்குறதுலாம் அப்படி தான். ஜெகோவா சிவனுக்கு சமானம். அதனால தான் மோசஸ் அவர் 10 கட்டளை பெறும்போது எந்த மாதத்தில் பெற்றார் என்றால் இதில் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னா சிவன் என்கிற மாதத்தில் பெற்றார்னு போடுது. எப்படி அங்கே சிவன்
பெரிய அளவுக்கு இறைவனை பற்றிய கான்செப்டை ஒழுங்காக தெரிஞ்சவனுக்கு இந்த பேதமே இருக்காது. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த புத்தகத்தில் வந்து நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காபா கல் இருக்கு பாருங்க, அது சிவபெருமான்னு எழுதியிருக்கான் அவன். சிவலிங்கம்னு எழுதியிருக்கான். மசூதியில சிவலிங்கம் இருக்கு. மசூதியில் சிவலிங்கம் இருக்குது, நந்தி இருக்காரு, எல்லாம் பாருங்கள். 3 நாள் அவங்க உள்ளே காபாக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், அந்த மக்காவுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால், அது இப்போ அங்கே இது ஒரு இது இருக்குது, மசூதி இருக்குது. அந்த மசூதியினுடைய மேலே வந்து ஒரு நந்தி இருக்குது. இப்போ போட்டு காட்டிருக்கேன், நானாக போட்டேன் அது இல்லையா? அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இன்னொன்று சொன்னோன்னா, தமிழில் இங்கே இருக்கிற பேச்சில் கூட மக்கீஸ்வரன் ஒன்று வச்சுருக்கோம். ஈஸ்வரன்றது மக்கீஸ்வரன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம நீங்கள் என்ன பண்ண, கடவுள்ன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அவர் எந்த இடத்துலையும் சேர்ந்தவர்னா எந்த இடத்துலையும் இருப்பார். கொலராடோன்னு ஒரு இடம் இருந்தது சார், அமெரிக்காவில். அது ஒரு பெரிய மிக கிரேட்டஸ்ட் வேலி, பள்ளத்தாக்கு. அது அப்படியே செங்குத்தாக உள்ளே போகும், போகவே முடியாது, யாராலும் அந்த போய் இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன் டீம் போச்சு, நாங்கள் பார்த்துட்டு வரோன்ட்டு ஒரு டீம் போச்சு. அங்கே போய் பார்த்தாங்க. அந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய் பார்த்தா, அங்கே வந்து ஒரு அவ்வளோ எல்லாம் மலைப்பாங்கான இருக்கிற இடத்துல ஒரு பகுதியில் மட்டும் ஒரு சமதளம் இருக்குது. ஒரு பிளாட்டோன்னு சொல்லி வச்சு அது மாதிரி அது இருந்து பார்த்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து உள்ளே போய் பார்த்தாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்குது பாருங்கள், அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. அவங்க அங்கே போய் பார்த்தா சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை இது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க இதெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் வெரிஃபை பண்ணி பார்த்து சிவலிங்கம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது வந்து 13th ஏப்ரல் நினைக்கிறேன், 13th ஏப்ரல் 1911 நினைக்கிறேன். அதில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்ட்டு அங்கே நியூயார்க்குது. அவங்களும் அவனுடைய ஒரு இது வந்து இதில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் 2 இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பிரதியிலையும் வந்திருக்கு, கொலராடோ. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, சிவன் கோயில். அதனுடைய பழமையை தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தாக்கா, பக்கத்துலலாம் ஒரு ஓடெல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த அங்கே இருக்கிற சில பொருட்களை எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த கார்பன் டேட்டிங் அப்போ வந்து இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய சொஃபிஸ்டிகேட்டடாக இல்லை. அவங்க அப்போ பார்த்து அப்போ எழுதின போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓடையும் இந்த இடமும் இருக்கும்போது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இங்கே இருக்குன்றாங்க. இந்த ஓடையும் அந்த பகுதியும் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். இந்த பகுதியை எப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த இடத்துல எப்படி வந்து இந்த சிவன் கோயில் இங்கே வந்து எங்களுக்கு தெரியல. இது வந்து அதாவது எந்த சகாப்தத்தில் இங்கே வந்து இங்கே கட்டினாங்கன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் 1 லட்சத்துக்கு குறையா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காங்க. அதை எடுத்து பாருங்க. அப்போ அது இப்போ பைபிளில் அதை காட்டுறோம் சிவன். இங்கே பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கமே இருக்குது. முருகன் வந்து நம்ம யாழியில் பார்க்குறோம், கேமரூனில் பார்க்குறோம், ஆஃப்ரிக்காவில் பார்க்குறோம். இதனால் என்ன பண்ணோன்னா, பறந்து கிடந்ததுங்க. பாபிலோனில் பார்த்தீங்கன்னா தெருவே இருக்குது, 4-5 தெரு சிவன்ற பேரில் இருக்குது. பாபிலோனில் இருந்திருக்காது இது வருது. அது இந்த மாதிரி எல்லா விதத்திலும் பறந்து கிடந்திருக்கு. இப்போ இந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி ஆராய்கிற சுமார் ஒரு 36 பெரியவர்கள், பெரிய வெளிநாட்டில் வந்து பெரிய வின்சென்ட் ஸ்மித்து முருகனை பற்றி ஆராய்ஞ்சிருக்கார். வின்சென்ட் ஸ்மித்து, இவர் எஃப்சிஎஸ் ஷில்லர், இப்படி இது மாதிரி வரிசையாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை புக்கை நான் படிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். அவங்க அத்தனை பேரும் ஒரு இதுவே என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் முதல் மனிதன் எப்படி தமிழன் என்பது உண்மையோ அதே மாதிரி உலகத்தின் முதல் மதம் சிவமதம் தான் என்று எடுத்து எழுதுகிறார். அப்போ அவன் எப்படி சொல்லியிருந்தான் அப்போ அப்படின்னு சொன்னான். அவனுக்கு முருகன்றது அங்கே வருதுன்னு தெரியுது, ஆனால் வந்து அவனுக்கு சொல்ல வரல, அவங்க வாயில் வரல. இல்லை, அதனால என்ன பண்ணான்னா, ஆனால் அதை பற்றி ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் முர்கின்னு சொல்கிறான். அந்த முர்கி வடநாட்டில் போய் ஒன்றும் முர்கின்னு பேர். அங்கே முர்கி என்ற அந்த இந்த சொல்லுக்கு இது இந்தியில் வேணாவோட வச்சுங்க, முர்கி என்ற அந்த சொல்லுக்கு என்ன பண்ண, சேவல்னு பொருள். அப்படின்னா என்ன பண்ணான், இங்கே முருகன் சொன்னால் வணங்கினான், சேவலையும் சேர்த்து வணங்கினான். அங்கே முர்கின்னு சொல்லிட்டு சேவலை சுவாகா பண்ணிட்டான். அதான்
நீங்க சொல்றத பார்த்தா இப்ப உலகெங்கிலும் அந்த எல்லாம் வழிபாடுகள் ஒண்ணுதான். இருக்குன்னா, எல்லாம் ஒண்ணுதான். அது முதல்ல இல்ல நினைச்சுக்கணும். எல்லாம் ஒண்ணுதான்ற கான்செப்ட்ல நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப அகண்ட பாரதத்த தாண்டி அகண்ட உலகம்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நான் அகண்ட உலகம்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான்னா, நல்லவன் யாராவது வந்து தான் அத பேசுவான். புரியுதுங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற பார்வை உள்ளவன் தான் அத சொல்லுவான். நீங்க வந்து நீ வேற, நான் வேற 2 எருமாடு இருந்ததுன்னா உங்களுக்கு பிடுங்கி எடுத்து குடுத்துருவான்னு அவனெல்லாம் வந்து அது அகண்ட உலகம்லாம் ஆக்க முடியாது. முருகனே வந்து இப்ப பூணூல் போட்ட முருகனா மாத்திட்டாங்க. முருகன் வந்து கருப்பா இருப்பாரு. அவர் காட்டுல இருந்தவரு. அவர் யானையில இருப்பாரு. அங்க மயில், சேவல் அதெல்லாம் இருக்கும் மலையில. அந்த இது அடையாளத்தோட தான் இருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, சும்மா உட்காந்து யார் யாரோ விவரம் இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முப்பாட்டன், அப்பாட்டன்லாம் சொல்லிட்டு வந்து அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு முருகன போடுறான். ஒருத்தன் இவன கூப்பிட்டா சிவப்பா போடுவான். அவன கூப்பிட்டா கருப்பா போடுவான். அதுக்கு இல்லாம முருகன் பாவம் அவன் போய் மாட்டிக்க முடியாது. உன்னுடைய கற்பனையில கற்பனை எப்படி இருந்தாலும் கடவுள் வருவான். ஞாபகம் வச்சுக்க. அப்படி இருக்கணும்னா இருப்பான். சீமான் சொன்ன மாரி அவர் இந்த மாரி முப்பாட்டன்னா இருப்பான். ஏன்னா எப்படி வந்தான்? "ஆருருவம் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் தோன்றுகின்ற அருளும் தோன்றும்னாரு." எந்த உருவம் நினைக்கிறோம் அந்த உருவத்துல வரலன்னா நீ கடவுள் இல்லைன்றான். குறித்ததொன்று ஆக மாட்டா குறைவிலன் ஆதுனா. எந்த உருவத்துல கொண்டு வரணும்னு நீ நினைக்கிறது உன்னால முடியலன்னா நீ என்ன கடவுள்னு கேட்குது எங்க சைவ சித்தாந்தம். வருவான். கருப்பாவும் வருவான், இவனாவும் வருவான். அவனுக்கு பூணூல் போடுறான். அவனா பூணூல் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு பூணூல்? அவனுக்கு எதுக்கு பூணூல்? பூணூல் போட்டது எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லலாங்களா? கல்வி கற்பதற்காக உபநயனம்னு வைக்கிறான். அப்ப தானே பூணூல் போடுறான். அவங்க அப்பா கூப்பிட்டு உட்காந்து இல்லாட்டி வேற யாராவது ஆ ஒரு வாத்தியார் வந்து அவனுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பூணூல் போடுறான், உபநயனம்ன்றான். அவனே வந்து அத சொல்லும்போது அத கூட ஒழுங்கா சொல்லு. பூணூல்ன்ற தமிழ் சொல்லு. அத கூட அவன் சொல்லணும். பூன கல்யாணம், பூன கல்யாணம். பூனைக்கா கல்யாணம்? இல்ல. அந்த அவன் என்ன பண்றான்? அந்த குரு வந்து அவனுக்கு ஏதோ ஒரு காயத்ரி மந்திரத்த சொல்லிட்டு மற்றதெல்லாம் படிக்க சொல்லிட்டு, "நீ போய் படின்னுவான்." அவன சும்மா குழந்தை வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தது. இதுவரைக்கும் அது என்னமோ சொல்லிட்டு இருந்தது. ரசிச்சோம். இப்ப அது உண்மையான கல்வி கற்பிக்கணும்னு உடனே ஒரு குருவ வச்சு கல்வி கற்பிக்கிறான். அதான் உபநயனம். உபநயனம் என்பது கல்வியில். நயனம் என்பது கல்வி கண். உபநயனம் பக்கத்துல உட்கார வச்சு சொல்றது. உபநயனம்னு பேரு அதுக்கு. அப்ப அந்த மாரி அப்பதான் இவன் பூணூல் போடுறான். அப்ப என்ன முருகப்பெருமான் யார்ட்டயோ போய் உட்காந்து கத்துக்கிட்டு பூணூல் போட்டுன்னு வந்துட்டாரா? பூணூல்லாம் அவனுக்கு சம்பந்தமே இல்ல. திருமந்திரத்த போய் படிச்சு பாருங்க. அதாவது இது அப்பரே பாடல். அப்பரே பாரு. "நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்கட்கே, நுண்ணிய பொருள்களை உணர்ந்தவர்களுக்கு எதுக்குடா நூலுன்னு கேட்கிறாரு அப்பர். நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்கட்கே." நான் ஆரம்ப காலத்துலலாம் ஆகமங்கள்லாம் படிச்சுட்டு, என்ன போய் இந்த மாரி தமிழ்ல நான் எல்லா விதமான வேள்விகள், வழிபாடுகள்லாம் செய்து கொடுக்கும்போது, அத பார்த்து மெய்மறந்து போன எத்தனையோ பேர் இருக்காங்க. ரொம்ப நான் அடிநாள்ல சொல்றேன். எனக்கு இப்ப 48 வயசு 48 வருஷம் ஆகுது இந்த துறையில வந்து. அடிநாள்ல நான் பார்த்து அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "சார் எல்லாம் நல்லா இருக்கு சார். தமிழ்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா, அது பூணூல் மட்டும் போட்டுக்கல." போயா அப்படி விரட்டி விடணும். பூணூல் என்ன வேணும்? "நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர் கேட்டு" என்று அப்பர் சொன்னாரே பாட்டு தெரியுமா உனக்கு? "நூல் பருத்தி இந்த குடுமி வந்து மயிர் அவ்வளோதானடா" அப்படின்னு கேட்குறாரு திருமந்திரத்துல. அதெல்லாம் ஒரு பொருட்டே மிகப்பெரிய லோஃப்டி ஐடியாஸுக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம். அது நீ போட்டுக்கிற அவனுக்கு நீ போட்டுவிட்டு எப்படி சார் நான் சாப்பிட்றத உனக்கு குடுக்குறேன்னு காட்டுறியோ, அந்த மாரி இவன் போட்டத பூணூல் தூக்கி அவனுக்கு போட்டுரு. அவனே கூட சொல்றான். ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் ஐயோ! பாப்பானுக்கு ஊரறிஞ்சாலே அவனுக்கு பூணூல் வாங்கணும்னா, உலகம் அறிஞ்ச கடவுளுக்கு எதுக்குடா பூணூலு? வள்ளி திருமணம் அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் நீங்க இன்னைக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு மொத்த கந்தபுராணத்தையும் என்கிட்ட சொல்ல சொல்லுவீங்க. நல்ல ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு மத்ததெல்லாம் சொல்லல. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக 2டே ஒரு இல்ல அப்பயே ஜாதி மறுப்பு செய்தவர் முருகன். அதாங்க அப்பவே ஜாதி மறுப்பு செய்தவர் என்பதுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. என்ன காரணம்னா, அவர் வந்து கல்யாணம் பண்ணும்போது நீங்க சொல்றது ஜாதி மறுப்புலாம் பாருங்க. அவர் அதுவும் உண்மை. அதுக்குள்ள இருக்கு. அடங்கு தான். ஆனா அத விட மிக முக்கியமானது என்னன்னா, மிக மிக தாழ்ந்த ஸ்டேட்டஸ். சமூகத்த என்ன வேணா இருக்கலாம். நீ அது இப்ப நீங்க 1000 விதமான பிரிவுல உங்க ஷெட்யூல்ல போட்டுக்கிறீங்க. அது மாரி அதிலேயே எது கடைசி தாழ்ந்ததுன்னு எடுத்துக்கலாம். அது எந்த தாழ்ந்ததா இருந்தாலும், அவன் ஒரு முறை என்னை அழைத்து என்னை வந்து காப்பாத்துன்னு சொன்னா, அவன போய் காப்பாத்துறது தான் என் வேலை என்று ஓடிப்போய் தேடி பார்த்து கல்யாணம் செய்து கொண்டது தான் வள்ளி. அதுக்கு பேரே வள்ளி சன்மார்க்கம். கல்யாணம் இல்ல அதுக்கு பேரு. அதுக்கு பேரு வள்ளி சன்மார்க்கம்.
அப்போ என்னென்னா இந்த உலகத்திலே எப்படி நான் இந்த மாதிரி பண்ணேன்னா அதே அப்போ மேலே அதெல்லாம் உங்களுக்கு கான்டாக்டே இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியல. அங்கே ஒரு தெய்வயானை, எனக்கு அந்த தெய்வயானை பற்றி ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க பெரும் தேவியராக இருப்பாங்க, நான் அதுக்கு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் வேறுன்னு வச்சுங்க. நான் அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு இவ தான் சொந்தம், பக்கத்துலேயே இருக்கா. என்னுடைய நிலத்தில் நான் பார்க்குற ஒரு வள்ளி, அவள் தாழ்ந்த குலத்தில். அவர் என்ன சொல்கிறார், எந்த தாழ்ந்தவன் மேலானவன் உயர்ந்தவன் என்ற வித்தியாசம் பாராமல் உயிர்கள் எப்பொழுது என்னை முருகா என்று அழைக்கிறதோ உடனே நான் அருள் புரிய அவங்களை தேடி செல்வேன் என்று சொன்னது தான் அந்த வள்ளி சன்மார்க்கமாகி திருமணம். இந்த மாநாட்டின் மூலமா யாருக்கு வெற்றின்னு நினைக்கிறீங்க? இந்த அதாவது இதுக்கு பதில் சொல்றது வந்து ஆன்மீக ரீதியாக பதில் சொல்ல முடியாது இந்த மாநாட்டு. ஏன்னா எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, முதலே சொல்லிட்டேன். அதனால் அரசியல் ரீதியாக சொல்வதற்கு நான் அரசியல்வாதி அல்ல. ஆனாலும் அரசியல் எப்படி போகிறது என்பதை இந்த நாட்டில் உட்காந்து கண்ணமொழியாக இருக்கேன், நான் செவ்வாய் கிரகத்தில் இருக்கேன். அதனால் இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கு வெற்றியாக இருக்குன்னா இவங்க வந்து வெற்றியை நம்முடைய முருகன் மாநாட்டை நடத்தி இந்து முன்னணியினர் திமுகவுக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க, இன்னும் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஓரளவு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னே எல்லாரும் தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேர் நயா இந்த மாதிரிலாம் நடத்துகிறான்ட்டு மதுரை மக்கள் எல்லாம் பேசிக்கிறதுலாம் அங்கங்கே காணொலி பார்க்குறோம். இல்லை சின்ன சின்ன பசங்களாம் சொல்கிறோம், சார் இங்கே என்ன சார் சண்டை நடக்குது, இது போய் உட்காந்து அதுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று திரட்டோன்னா என்ன சார் அது, நாங்களாம் ஒன்றா தான் ஒன்றும் இல்லை. அந்த இதில் திருப்பரங்குன்றத்தில் இவங்க முன்னால் போய் தகராறு பண்ணது போனாங்க. அங்கே இருக்கவங்க நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருன்னு அனுப்பிச்சி விட்டாங்கல்ல. அதுதான் தமிழகம், அதுதான் தமிழ்நாடு. நன்றிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. சிவாய.